தவறான்னு பார்க்கணும்ல. கதைகளை தான் நான் இருக்கிறேன், எப்படி தவறுன்னு சொல்லல, எப்படி அதை தவறு சரின்னு நம்ம ஆய்வு பண்ணுவது அவர் வழி சொல்லி தர்றார். அப்துல் கார் ஜிலானி அவரே எழுதியிருக்கிற அந்த குன்யத்து தாலிபின்ல சொல்றாரு, இஜாலில் கிதாப, கிதாபுனா குரான், குரானை எடுத்துக்கொள், ஒரு சுன்னத்தை நபி வழியை எடுத்துக்கொள், அமாமக்க உனக்கு முன்னால எடுத்து வைத்துக்கொள். அவர் சொல்றாரு, சின்ன குழந்தைக்கு சொல்ற மாதிரி சொல்றாரு, இஜாலில் கிதாப் ஓ சுன்னா, கிதாபையும் குரானையும் நபி வழியையும் அமாமக்க உனக்கு முன்னால் வைத்துக்கொள், வஅமல் பிஹிமா அந்த இரண்டின் அடிப்படையிலே உன்னுடைய செயல்களை அமைத்துக்கொள். குரானை வைத்துக்கொள், நபி வழியை வைத்துக்கொள், அந்த இரண்டின் அடிப்படையில் உன் செயல்களை அமைத்துக்கொள். வலா தக்தர் பில் கால் வல் கீல் வல் ஹவுஸ், அவன் சொன்னான் இவன் சொன்னான் என்று சொல்வதை கண்டு ஏமாந்துறாங்க. ஒரு அழகா சொல்றாரு பாருங்க, எது சொன்னாலும் குரானை பக்கத்தில் வைத்துக்கொள், எது சொன்னாலும் ஹதீஸ பக்கத்தில் வைத்துக்கொள், இந்த ரெண்டு அடிப்படையில் உன்னுடைய வாழ்க்கை அமைத்துக்கொள். இதை தவிர அவன் சொன்ன அதுல இருக்கு இதுல இருக்கு, அவர் சொன்னார் இவர் சொன்னார், இதுல நீ மருந்து ஏமாந்து விடாதே. இது யார் சொல்றா? அப்துல் கார் ஜிலானி அவரே தன் கைப்பட குன்யத்து தாலிபின் என்ற கிதாபுல எழுதி வச்சிருக்கிறார். முடிஞ்சு போச்சா? அப்ப நம்ம அப்துல் கார் ஜிலானி பேர்ல சொல்ற செய்திகள்லாம் உண்மையா பொய்யான்னு இப்ப ஆய்வு பண்ணணும். வேற எதையும் வச்சு நம்ம ஆய்வு பண்ண வேணாம். அவர் எழுதின கிதாப கையில எடுத்துக்கிறோம், குன்யத்து தாலிபின் எடுத்துக்கிறோம். அவர் என்ன சொல்றாரு? என் பேர்ல எதை சொன்னாலும் சரிப்பா, நீ குரானை போய் பாருப்பா, ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறையை பாரு. அந்த ரெண்டைத்தான் நான் போதிச்சிருக்கிறேன், வேற ஒன்றை போதிக்கிறதுக்காக நான் வரல, என் பக்கம் நான் உங்களை அழைக்கிறதுக்காக வரல. சைத்தான் தான் வந்து தன் பக்கம் அழைப்பான், நான் என் பக்கம் அழைக்கிறதுக்கு வரல. அதனால குரானையும் சுன்னாவையும் நீங்க பாருங்க. அதையும் சொல்றாரு பாருங்க, அஜீபூனி தாயல்லாஹி அஸ்ஸ வஜல், அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கக்கூடிய எனக்கு நீங்கள் பதில் கொடுங்கள். அதுவுக்கும் இலா பாபிஹி வ தாஅத்திஹி, அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடக்கத்தான் நான் உங்களை அழைக்கிறேன். லா அதுவுக்கும் இலா நஃப்ஸி, என் பக்கம் வாருங்கள் என்று உங்களை நான் அழைக்கவில்லை. அவர் சொல்றாரு, அப்துல் கார் ஜிலானி சொல்றாரு, லா அதுவுக்கும் இலா நஃப்ஸி, என் பக்கம் வாருங்கள் என்று நான் அழைக்கவில்லை. அல் முனாஃபிகு லைஸ யதுல் ஹல்க இலல்லாஹி அஸ்ஸ வஜல், முனாஃபிக் இருக்கிறானே அவன் தான் அல்லாஹ்வின் பக்கம் அழைக்காமல் தன் பக்கம் மக்களை அழைப்பான். நான் முனாஃபிக் இல்லை, நான் உண்மையான மூமின், அல்லாஹ்வின் பக்கம் நான் உங்களை அழைக்கிறேன். அப்படி தீனுக்காக பாடுபட்டுட்டு போன பெரியார் யாரு? அப்துல் கார் ஜிலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். அவர் வந்து அவர் பேர்ல சொல்லக்கூடிய இந்த சம்பவங்கள், இந்த கதைகள் எல்லாம் எந்த அளவுக்கு சரி ஆய்வு பண்ணணுமா இல்லையா? ஒரு தடவை பாருங்க, ஹில்லாண்டு ஒரு ஊர், அவர் காலத்தில் நடந்த கதைகள் சொல்லிடுறேன். ஹில்லா, அந்த ஹில்லாங்கிற ஊருக்கு பக்கத்துல ஒருத்தருக்கு வந்து உடம்பு சரியில்லை, பகதாதுல. நல்லா கவனிச்சுக்கிறங்க, காய்ச்சல் பல மாதங்களாக காய்ச்சலாம். அதுல எழுதுறான் 15 வருஷம் காய்ச்சல் எழுதி வச்சுக்கிறான். 15 வருஷத்துலாம் காய்ச்சல் இருக்க முடியாது, யாருக்குமே செத்து போயிடுவான், அவ்வளவு நாளைக்கு தாங்காது வச்சுக்குவோம். 15 வருஷமா காய்ச்சலாம். 15 வருஷம் காய்ச்சல் சொல்லி ஒருத்தர் முறையிடுறாங்க. யார்கிட்ட? அப்துல் கார் ஜிலானி. 15 வருஷமா காய்ச்சலா இருக்குது. காய்ச்சல் வந்து என்ன பண்ணணும்? இவரு காய்ச்சல் வந்து என்ன பண்ணணும்? மருத்துவம் பண்ணு சொல்லணும், இல்லாட்டி அல்லாட்ட கேள்பான்னு சொல்லணும். இவர் என்ன பண்ணார் தெரியுமா? நீ போய் அந்த காய்ச்சல் ஏற்பட்டிருக்கிற பையன் காதுல போய் என்ன செய்யணும்? நீ ஒரு செய்தியை சொல்லு. செய்தியை சொல்லி, காய்ச்சல் ஏற்பட்ட மனுஷனை பார்த்து பேசுறது இல்லையா, காய்ச்சல் ஏற்பட்ட மனுஷன்ட்ட போய் காய்ச்சல்கிட்ட பேசணுமா. அதாவது காய்ச்சல் ஏற்பட்ட மனுஷன்ட்ட போ, காதுல போய் என்ன செய்யணும்? குல் மத்தாஹு, எப்ப போக போற அப்படின்னு கேளு, உடனே ஓடி போயிடும் அப்படின்னு சொன்ன உடனே அப்புறம் அவர் என்ன சொன்னார்? அப்துல் கார் என்ன செஞ்சாரா? அவர் போய் சொல்லிட்டு இருக்கும் போதே காய்ச்சலை இவர் கூப்பிட்டார். அங்க இருந்துட்டு, ஓய் காய்ச்சலே, மரியாதை இவனை விட்டுட்டு இந்த பக்கத்தில் உள்ள ஹில்லாண்டு ஊர் இருக்கு, அந்த ஊருக்கு போயிருக்கு அப்படின்னு சொன்னாராம். உடனேயே காய்ச்சல் நீங்க போச்சா, பக்கத்து ஊர்ல வந்து எல்லாரும் காய்ச்சலா போச்சான். அவர் எழுதி வச்சுக்கிறான் பாருங்க, ஓ காலல் இல்லது அத்தாஹு யஸ்கூபி ஹும்மா ஃபதாஹு ஃபீ உதுனிஹி குல் மதாஹு தனல் ஹுசூல் அல் மராமி கதுகால் அப்துல் கதீரி யா உம்ம மல்தமஸ். அதுதான் ஓடுதுன்னு 11 நாள் ஓதி இருக்கிறாங்க, ஓதிட்டு இருக்காங்க. அதான் சொல்றேன், அர்த்தம் தெரியாம நீங்க கேட்டுட்டு இருக்கிறீங்க. யா உம்ம மல்தம சீரி லி ஹில்லத்தின் லா தலீரி தஅதிஹி பில் இஹ்திமாமி. இதுக்கு என்ன அர்த்தம்? காய்ச்சக்காரங்க அதுல போய் காய்ச்சலே எப்ப போறேன்னு கேட்க சொல்லிட்டாரு. இவர் இங்க இருந்து காய்ச்சலுக்கு உத்தரவு போடுறாரு, காய்ச்சலே மரியாதையா அந்த பையனை விட்டு வெளியே போயிரு. வெளியே போய் எங்க போகணும்? நீ இந்த பக்கத்துல ஹில்லாண்டு ஊருக்கு, அந்த ஊருக்கு போயிருக்கு அப்படின்ட்டாராம். இதுல கவனிக்க வேண்டியது என்ன? இப்படி நடந்து இருக்குமா? இப்படி சொல்லி இருப்பாரா? அவரே சொல்லிட்டார், குரான்ல போய் பாருண்டு.
அவரே சொல்லிட்டார் சுன்னத்தை எடுத்து பாருன்னு சொல்லி. குர்ஆன்லையும் சுன்னாவுல எடுத்து பார்த்தோம்னு சொன்னா குர்ஆன்ல என்ன சொல்லப்பட்டிருக்குது? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த காலத்துல வாழ்ந்த ஒரு கொடுங்கோல் மன்னன்ட்ட போய் இறைவனை அறிமுகப்படுத்துறாங்க. உன் இறைவன் யாருயா? இறைவன் இறைவன்கிற அவன் யாரு அப்படின்ன இப்ராஹிம் நபி அறிமுகப்படுத்துறாங்க. எப்படி? ரப்பி அல்லதி யுஹ்யி வ யுமீத். என் இறைவன் யார் தெரியுமா? உயிராக்குவான், மரணிக்க செய்வான். இறைவன் யாரா இருக்கணும்? உயிரை கொடுக்கணும், மரணிக்க செய்யணும். ரெண்டும் செய்யக்கூடியவன் இறைவன். அது மாத்திரமில்ல, ஒய்தா மரில்து ஃபஹுவ யஷ்ஃபீன். எனக்கு நோய் ஏற்பட்டு விடுமானால் அவன் அந்த நோயை தீர்ப்பான், நிவாரணம் தருவான். இது யார் சொல்றார்? அப்துல் கார் ஜிலானியை விட பல்லாயிரம் கோடி மடங்கு சிறந்த இப்ராஹிம் நபி சொல்றாங்க. இப்ராஹிம் நபி இந்த நபிமார்கள்லயே ரொம்ப சிறப்பாக அல்லாஹ் யாரை புகழ்ந்து சொல்றானோ அவர் சொல்றாரு, நோய் வந்தால் நான் விரட்டுவேன்னு சொல்லல, எனக்கு நோய் வந்தாலே அதை விரட்டக்கூடியவன் யாரு? என்னை படைத்த ரப்புல் ஆலமீன் என்று இப்ராஹிம் நபி சொல்றாங்க. குர்ஆனை உரசி பார்க்கிறோம், நோய் தீர்க்கக்கூடியவனாக யாரையும் அல்லாஹ் சொல்லவே இல்லை. நோய் தீர்க்கிற அதிகாரம் என் கையில இருக்குன்னு அல்லாஹ் சொல்றானே தவிர யாருக்காவது நோய் தீர்க்கிற அதிகாரத்தை கொடுத்திருக்கிறேன்னு எங்கேயுமே சொல்லல. சரி, அப்துல் கார் ஜிலானி சொன்ன மாதிரி ஹதீஸ் எடுத்துக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றை திருப்பி பார்ப்போம். அந்த காலத்துல ஒருத்தருக்கு நோய் வரலையா? சஹாபாக்களுக்கு நோய் வரலையா? கடுமையான நோய்கள் வரலையா? வந்துச்சு. அப்போ எல்லாம் போய் காதுல போய் என்ன நோய் வந்திருக்கு அந்த நோயை கூப்பிட்டு ஓடி போன்னு சொன்னாங்களா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல எத்தனை பேருக்கு காய்ச்சல் வந்துச்சு, எத்தனை பேருக்கு தலைவலி வந்துச்சு, தலைவலியே ஓடு உத்தரவு போடல. என்ன சொன்னாங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோயாளியை பார்க்க செல்வார்களேயானால் அதுஹிபில் பாஸ ரப்பன் நாஸ் அல்லாஹு மஷ்ஃபி அன்த ஷாஃபி லா ஷிஃபா இல்லா ஷிஃபாவுக ஷிஃபாஅன் லா யுகாதிரு சகமன் வலா அலமா. இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோயாளிகளை பார்க்க செல்லும் பொழுது சொல்ற வார்த்தை. இதுக்கு என்ன அர்த்தம்? அதுஹிபில் பாஸ், நோயை நீக்குவாயாக. ரப்பன் நாஸ், மனித இனத்திற்கு ரட்சகனே. பாருங்க, அவங்க யார்கிட்ட கேட்கிறாங்க? இவர் நோயை இவர் விரட்டுறாரு. அப்துல் கார் ஜிலானி ரசூலுல்லாஹ்வுடைய தூசி பெறாத நம்மளை விட சிறந்தவரா இருக்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒப்பிடும் பொழுது அவங்களுடைய கால் தூசிக்கு இவர் சமமாக மாட்டார். நம்மளை விட பெரிய ஆளா இருந்துட்டு போறாரு, அது ஒரு விஷயம். அப்துல் கார் ஜிலானிக்கு ரசூலுல்லாஹ் ஒப்பிட முடியுமா? அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோய் பற்றி தகவல் வந்தா நோய் விசாரிக்க போவாங்க. போய் என்ன சொல்லுவாங்க? அதுஹிபில் பாஸ் ரப்பன் நாஸ். அங்க உட்கார்ந்து நோயை கூப்பிட மாட்டாங்க, நோய்க்கு ஆர்டர் பண்ண மாட்டாங்க, நோயை கொடுத்த ரப்ப கூப்பிடுவாங்க. ரப்புன் நாஸ், மனிதர்களின் ரட்சகனே இந்த நோயை போக்கிவிடு. அல்லாஹு மஷ்ஃபி, இறைவா நீ நிவாரணம் அளித்து விடுவாயாக. அந்த ஷாஃபி, நீதான் நிவாரணம் அளிக்கக்கூடியவன். லா ஷிஃபா இல்லா ஷிஃபாவுக்கு, உன் நிவாரணத்தை தவிர வேற எத்தனை வார்த்தை பாருங்க. உன்னுலயே எல்லாம் அடங்கி போச்சுங்க. அல்லாஹு மஷ்ஃபினாலே அடங்கி போச்சு. எப்படி சொல்றாங்க? நீயே நிவாரணம் அளி, நீதான் நிவாரணம் அளிக்கக்கூடியவன், உன்னை தவிர நிவாரணம் அளிக்கக்கூடிய யாரும் இல்லை. திருப்பி 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 ஒரே கருத்தையே திருப்பி 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 பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க? அல்லாஹ் அதுஹிபில் பாஸ ரப்பன் நாஸ், மனிதர்களின் ரட்சகனே நோயை தீக்குவாயாக. அல்லாஹு மஷ்ஃபி, இறைவா நிவாரணம் அளிப்பாயாக. அந்த ஷாஃபி, நீதான் நிவாரணம் அளிக்கக்கூடியவன். லா ஷிஃபா இல்லா ஷிஃபாவுக்க, உன்னை தவிர நிவாரணம் அளிக்கக்கூடியவன் யாரும் இல்லை. ஷிஃபாஅன் லா யுகாதிரு சகமன் வலா அலமா, வேதனையையும் நோயையும் அடியோடு எடுத்து விடும் வகையிலே நிவாரணம் கொடு, முழு நிவாரணம் கொடு, பூரணமான ஆரோக்கியத்தை கொடு. இது யார் செய்யறது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் நபி தோழர்களுக்கு நோய் ஏற்படுமானால் அந்த நோயை நீக்குவதற்கு அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சிருக்கிறாங்க. துஆ செஞ்சு சிலது நீங்க இருக்கு, சிலது நீங்கல. அல்லாஹ் யாருக்கு நாடுறானோ அதை நீக்கி இருக்கிறான், யாருக்கு நாடலை நீக்கல. இதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய நிலைமை. அது மாத்திரம் இல்ல, அவர்களுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்காக வேண்டி உஹது போர்ல அவங்களுடைய பல் உடையுது. எல்லாருக்கும் அந்த வரலாறு தெரியும். ரத்தம் பீரிட்டு கொப்பளிக்குது, பல்லு உடையுது, இங்க கடவையில் ஆட்டி, இங்க நெத்தில தலையில் ஆட்டி பயங்கரமான காயம் ஏற்பட்டிருக்கு. அந்த நேரத்தில் கூட ஒரு மந்திரம் போட்டு அந்த நோயை குணமாக்க முடியல. பாத்திமா நாயகி ஒரு பாயை எரிச்சு அந்த சாம்பலை எடுத்து அதை வச்சு கட்டி அந்த ரத்த ஓட்டத்தை நிப்பாட்டினாங்க என்ற வரலாறை எல்லாம் ஆதாரபூர்வமான ஹதீஸ் நூல்களை படிக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காயம் ஏற்பட்டுச்சு, தாயிஃப்ல காயம் ஏற்பட்டுச்சு, உஹது போர்ல காயம் ஏற்பட்டுச்சு, பல்வேறு சந்தர்ப்பங்களில் நோய்வாய்ப்பட்டிருக்கிறாங்க. ஒரு தடவை காய்ச்சல் ஏற்பட்டுச்சு. எப்படி காய்ச்சல்?
உங்க காய்ச்சல் எங்க காய்ச்சல் இல்ல. சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அவங்க போற அவஸ்தையை பார்த்துட்டு அத்துவாக்கு யார சொல்லலாம், அல்லாஹ்வுடைய தூதர் ரொம்ப கஷ்டப்படுறீங்களோ கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க தெரியுமா, இன்னி ஊஆக்கு கமா யூஆக்கு ரஜுலானி மின்கும், உங்கள 2 பேர் படக்கூடிய கஷ்டத்தை ஒருத்தன் படுறேன், 2 பேருக்கு வரக்கூடிய நோய் என் டபுள் மடங்கா இருக்குது, உங்கள யாருக்கு இப்படி வரல, அவ்வளவு கடுமையான வேதனை அனுபவிக்கிறாங்க. மனிதர் என்பதை காட்டுறாங்க. அல்லாஹ்வா பார்த்து நிவாரணம் தந்தா தவிர எனக்கு ஒண்ணும் பண்ண முடியாதுன்னாங்க. அந்த நோயிலேயே கிடக்குறாங்க. மரண வேலை நெருங்கக்கூடிய நேரத்தில் அந்த 5 நாள் பட்ட அவஸ்தை, எந்திரிக்கிறாங்க, மூர்ச்சை ஆகுறாங்க, தோல்ல தூக்கி போட்டுறாங்க, மறுபடியும் கீழே விழுந்துடுறாங்க, தூக்கி தண்ணியை ஊத்துறாங்க, சூடு தாங்க முடியல, குளிக்கிறாங்க, மூர்ச்சை ஆகுறாங்க. அவ்வளவு கஷ்டம், அவ்வளவு சிரமம். அந்த அல்லாஹ்வுடைய தூதருக்கு அவ்வளவு நோய், அவ்வளவு சிரமங்கள். தனக்கு ஏற்பட்ட நோயை அவர்களா தீர்த்தார்களா? தீர்த்து கொள்ள முடியல. லா அம்லிகு லக்கும் லர்ரம் வலா ரஸதா, நபியை நீங்கள் சொல்லிவிடுங்கள். குல், அல்லாஹ் உத்தரவு போடுறான், நபிக்கு உத்தரவு போடுறான். லா அம்லிகு லக்கும் லர்ரன், உங்களுக்கு எந்த இடைஞ்சல் செய்வதற்கும் எனக்கு சக்தி இல்லை. வலா ரஸதா, நல்லது செய்வதற்கும் சக்தி இல்லை. குல் லா அம்லிகு லி நஃப்ஸி லர்ரம் வலா நஃபா, எனக்கே கூட நன்மை செய்ய எனக்கு சக்தி இல்லை, எனக்கே கூட தீங்கு செய்ய சக்தி இல்லை என்று நபியே சொல்வீராக. குர்ஆனுடைய உத்தரவு, குர்ஆனுடைய கட்டளை. அப்ப நோய் வாய்ப்பட்ட இடத்துல போய்கிட்டு நான் நோயை தீர்க்குவேன், இவர் கடவுளா உட்கார்ந்து இருக்காருங்க. காய்ச்சல் சொன்னா இவர் என்ன பண்ணிருக்கானு, என்ன பண்ணி இருப்பாரு? நான் அவர் செஞ்சாரு நான் சொல்ல மாட்டேன், அவரா செஞ்சாரு, அவர் பேர்ல இட்டு கட்டி இருக்கிறாங்க. அப்துல் காதர் ஜீலானிட்ட வந்து காய்ச்சல் என்று முறையிட்டால் அவர் என்ன செஞ்சு இருப்பாரு? காய்ச்சலா, நீ அல்லாஹ்விடத்துல துவா செய்ப்பா, இந்த துவாவை செய். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்களே ஒரு துவா, அந்த துவாவை செய்யணும் கற்றுக் கொடுத்திருப்பார். அதை செஞ்சிருப்பாரே தவிர காய்ச்சலுக்கு போய் உத்தரவு போட்டு ஓடுன்ற மாட்டார். அப்ப இவங்க என்ன பண்றாங்க, எந்த சக்தியை அல்லாஹ் நபிமார்களுக்கு கொடுக்கலையோ, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்கலையோ, எந்த சஹாபாக்களும் அதை விட கொடுமை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பேத்தி ருக்கையாவுடைய மகள் பேத்தி, அதாவது சக்கராத்துல ரொம்ப வேதனைப்படுறாங்கன்னு தகவல் வருது. பேத்தி வேதனைப்படுதுன்னு, சின்ன குழந்தை மரணத்தை எட்டி இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. வந்தா அந்த குழந்தை வந்து கஷ்டத்துல திணறத பார்த்தா ரசூலுல்லாஹ்வுக்கு தாங்க இயல. ஹதீஸ்ல வருது, அப்படி கண்ணு கொட்டு கொட்டுன்னு குளமா கொட்டுது. அந்த வேதனையை பார்க்கறாங்க. பேத்தி சின்ன குழந்தை, மூச்சு இழுக்குது, கண்ணெல்லாம் அப்படி பிதுங்குது. அந்த சாவ போற நேரத்தில் கஷ்டப்படுமே, அதை பார்க்கறாங்க. பார்த்துட்டு அழத்தான் முடிஞ்சவங்களால, அல்லாஹ் கொடுத்து நீங்களும் அழுவுறீங்க கேட்கிறாங்க. நானும் மனுஷன் தானே, படம் நினைச்சு சொல்றேன், நான் கடவுளா, நானும் மனிதன் தானே அப்படின்னு சொன்னாங்களே தவிர அந்த பேத்தியுடைய சொந்த பேத்தியுடைய அந்த நோயை, அந்த கஷ்டத்தை மந்திரம் போட்டு தீர்க்கல. என் காதுல ஊத வேண்டியதானே, நோயே ஓடுன்னு சொல்ல வேண்டியதானே. அல்லாஹ்வுடைய தூதருக்கு கொடுக்காத ஒரு அந்தஸ்தை காய்ச்சலுக்கு உத்தரவு போட்டானா அது ஓடி போச்சா? அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அந்த மகானை கடவுள் மாதிரி ஆக்கி இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலிருந்து வெளியேற்றுவதற்காக யூதர்கள் பண்ண சதி திட்டம். அல்லாஹ் மாத்திர நம்பக்கூடிய மக்களை வேற ஒரு கடவுளை நம்பக்கூடிய மக்களாக மாத்துறதுக்காக போட்ட சூழ்ச்சி. இதை யாபத்துல வச்சுக்கிறேன். எவனும் நோயை தீர்க்க முடியாது. எந்த மகானும், எந்த மௌலானாவும், எந்த ஷேகும், எந்த சாமியாரும், எந்த பாதிரியாரும் நோய் தீர்க்க, வைத்தியம் செஞ்சு நோய் தீர்க்கலாம். அல்லாஹ் நான்னா மந்திரத்தில் தீர்க்க முடியாது என்று சொல்லக்கூடிய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். அந்த மார்க்கத்துல அல்லாஹ்வுக்கு மேல அப்துல் காதரா, அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு மேல அப்துல் காதரா? சிந்திச்சு பார்க்க வேண்டாமா? அதை விட கொடுமை என்ன தெரியுமா? அதை கூட கொஞ்சம் அறிவுபூர்வமா சொல்ல மாட்டானுங்களா? ஒருத்தனுக்கு நோயை தீர்த்து அதை இன்னொரு ஊருக்கு அனுப்பணுமா? நோயை தீர்த்து ஹில்லா ஊருக்கு போன்ட்டாராம். இங்க இருந்து டிரான்ஸ்பர் பண்ணி விடுறாரு நோயை. நோயினா போயிட வேண்டியதானே, காதுல ஊதி நோயை போய் சொல்றாரு. எங்க போய் சொல்றாரு? இது அவரே சொன்னாராம். அப்துல் காதரே சொல்றாரு, யா உம்ம மல்தம சீரி, காய்ச்சலே ஓடு. எங்க ஓடு? லிஹில்லத்தின், ஹில்லா ஊருக்கு ஓடு. ஏங்க இப்படி செஞ்ச ஒருத்தர் நல்லவர் நீங்க ஒத்துக்குறீங்களா? அவர் செய்யல, அவர் செய்யல, நான் ஒத்துக்கிற மாட்டேன். ஒரு நோயவே டாக்டர் இருக்காரு, நோய் தீர்க்கிறாருன்னு வச்சிருவோமே, நோயை தீர்த்துப்பட்டு அந்த கிருமியை எடுத்து இன்னொருத்தனை குத்தி விட்டா நல்லவன் சொல்லுவீங்களா? இது நல்ல மனுஷன் செய்யற வேலையா? உதவி செய்யறான்னு ஒழுங்கா செய்யணுமா இல்லையா? முதல் நோய் இருக்கிற சக்தி இவருக்கு இல்ல. அதை கூட அவர் என்ன பண்ணிருக்காரு தெரியுமா? அடுத்த ஊருக்கு, பக்கத்து ஊருக்கு போ. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிலவே செஞ்சிருக்கிறாங்க. மழை கொட்டுன்னு மதீனாவுல கொட்டுது, மழைக்கு துவா செஞ்சாங்க. ஒரு வாரம் கொட்டுது, எங்க பார்த்தாலும் வெள்ளம், மனுஷன் நடமாட முடியல. அடுத்த வாரம் சும்மா ஒருத்தர் கத்துற, அல்லாஹ்வுடைய தூதரே
வீடுகள்லாம் இடிஞ்சு விழுவுது, ஆடுகள்லாம் செத்து மடியுது. அப்படி கேட்கும் பொழுது அப்ப கூட என்ன செஞ்சாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துஆ செஞ்சாங்க, அல்லாஹும்ம ஹவாலைனா வலா அலைனா, யா அல்லாஹ் இத சுற்றுப்புறங்களுக்கு ஆக்கு, ஆனா கேடு செய்யற மாதிரி ஆக்கிறாத. அதுல எவ்வளவு கவனம். சுற்று எங்களுக்கு மழையை வேணாம், ரஹமத்தை வேணாம்னு சொல்லக்கூடாதான். அதுக்காக வேண்டி எங்களுக்கு வேணாம்னு சொல்லாம அந்த மலைக்கு என்ன பண்ணாங்க? யா அல்லாஹ் சுற்றுப்புறங்களுக்கு அனுப்பி எங்களுக்கு கேடு செய்யற மாதிரி ஆக்கிறாத, மனிதனுக்கு கேடு செய்யாத வகையில சுற்றுப்புறத்துக்கு அனுப்பி விடுண்டாங்க. அது ஓகே, அது ஒரு நல்லவர்கள் செய்ய வேண்டிய வேலை. இவர் என்ன பண்றாரு? இவர்கிட்ட இருந்து காய்ச்சல் எடுத்து அந்த ஊருக்காரன் நாசமாக்கு. இது என்ன நல்லடியார் வேலை? இப்படி அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லி இருக்கிறாங்களா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்க, தவறி கூட மறந்து கூட இந்த மாதிரி சாபம் போடுறதை வந்து ஒத்துக்கிறவே இல்லை. ஒரு தடவை சொன்னாங்க அல்லாஹ்வுடைய தூதர், யாரையாவது நான் சாபம் போட்டு விட்டால், யாரையாவது திட்டி விட்டால் நீங்க பயப்படாதீங்க. நம்மள இந்த மகான் சொல்றானுல அதை வச்சு ஏமாத்துறாங்க. இந்த சாமியார் மகான்லாம் வர்றாங்களே, எதை வச்சு நம்மளை ஏமாத்துறான்? சாபம் போட்டு ஏமாத்துறான். நம்ம என்ன நினைக்கிறோம்? இவர் சாபம் போட்டா என்னமோ நடந்து போயிரும் நினைக்கிறோம். வரும் ரத்தங்கைக்கு செத்துருவேன், உடனே 100 ரூபாய் எடுத்து கொடுத்துருவான். ரத்தங்கைக்கு செத்துருவேன்னு சொன்னா 100 ரூபாய்க்கு போட்டிருப்பான். இந்த சாபம் விட்டே ஏமாத்தலாம் நினைக்கிறாங்க. இல்ல, நபிகள் நாயகத்தை பாருங்க, சுப்ஹானல்லாஹ், அப்படி ஒரு மகான உலக வரலாறு பார்த்தது இல்லைங்க. என்ன சொல்றாங்க தெரியுமா? மக்களை கூப்பிடுறாங்க, நானும் மனுஷன் தான், கோபத்துல சொல்லிவிடுவேன், தொலைஞ்சு நாசமா போடான்றுவேன். கோபத்துல, திட்டமிட்டு இல்ல, சாபம் போடுறதுக்காக இல்ல, மனிதன் என்ற முறையில கோபத்தில் நான் உங்களை அழிஞ்சு போய் என்றோ நாசமா போய் என்று சொன்னால் நீங்கள் யாரும் பயப்படாதீங்க. ஏன் பயப்படாதீங்க? நான் அல்லாஹ்விடத்தில் ஏற்கனவே துஆ செஞ்சுட்டேன், யா அல்லாஹ், நான் கோபத்தில் யாராவது திட்டி விட்டால், யாராவது ஏசி விட்டால் அதை உங்களுக்கு நல்லதாக்கி வச்சிருன்னு நான் சொல்லிவிட்டேன். அதனால என் திட்டுக்கு நீ பயப்படாத. சாபத்தை காட்டி பயப்படுறவன பார்த்துருக்கிறவங்க உலகத்துல, சாபம் போட்டாலும் பயப்படாதுன்னு சொன்ன ஒரே தலைவர் யாரு? ஒரு ஆன்மீக தலைவர். நான் கோபத்துல நாசமா போன்னு சொல்றதானுங்க. நான் ஒரு மனுஷன், ஒரு அளவுக்கு மேல எனக்கு தாங்க முடியாது, கோபத்தை உண்டாக்கிட்டீங்க, உருப்படாம போன்னு சொல்லிவிடுவேன். நான் உருப்ப தாயை திட்டு மகனை திட்டு பாக்குறீங்களா? சொல்லு கேட்கலன்னா நீ உருப்படாம போ, நீ நாசமா போ, நீ ஒண்ணுக்கும் ஆக மாட்ட, நீ கஞ்சா கடைக்கு போக மாட்ட, கல்லு கடைக்கு ஆக மாட்ட. தாய்மார்கள் திட்டுறாங்கல்ல, பெத்த தாயை மகனை திட்டும் போது மத்தவங்களுக்கு கேட்க வேணுமா? அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் என்ன பண்றாங்க? அட்வான்ஸா அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சு வச்சுக்கிட்டாங்க. யா அல்லாஹ், நான் திட்டிட்டேன்னு சொன்னா, உருப்படாம போறேன்னு சொன்னா அவனை உருப்படாம ஆக்கிவிடாத. அது கோபத்துல சொல்றது. நாசமா போன்னு கோபத்துல சொல்லி போடுவேன், அவன் நாசமாக்கிவிடாத என்று சொன்ன மகான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த வழியிலான இவர் இருப்பாரு. இவர் அடுத்தவரை நாசமாக்குறாரு. ஒரு தடவை இவர் வந்து சபையில் உட்கார்ந்து இருந்தாராம். இவர் சீடர்கள்லாம் இருக்கும் பொழுது ஒரு பருந்து வந்து அப்படியே கூச்சல் போட்டுட்டு இருந்துச்சான். பருந்து உடனே ஒரு கோவம் வந்துருச்சான். உடனே என்ன பண்ணாராம்? காத்த கூப்பிட்டாராம். யாரி அகதன் ராசகா பன் கசரா, காற்று தலையை பிடிச்சி திருவுண்டாராம். உடனே பருந்தை வந்து காத்து திரும்பி போட்டுருச்சான். தலை ஒரு பக்கம், முண்டை ஒரு பக்கமா ஆயிடுச்சான். உடனே என்ன பண்ணாராம்? மறுபடியும் அதை எடுத்துட்டு வந்து ஒட்டி பிஸ்மில்லாஹ் நினைச்சு பறந்து போயிடுச்சான். இப்படி ஒரு கதை. அதாவது பேசிக்கிட்டு இருக்கும் போது இடைஞ்சல் பண்ணதுக்காக வேண்டி பறவைக்கு சாபம் போடுறாரு இவர். இது ஒரு மகான் செய்யற வேலையா? காற்றை வந்து அல்லாஹ் வந்து யாருக்காவது வசப்படுத்தி கொடுத்துருக்கிறானா? நான் உத்தரவு போட்டா காத்து கேட்குமா? அல்லாஹ்வுடைய ரசூல் உத்தரவு போட்டா காத்து கேட்குமா? எல்லா மனிதனுக்கும் பயன்படுற மாதிரி அவன் தன் கைவசத்துல வச்சிருக்கிறான் காத்த வந்து. சூரியன், சந்திரன், காற்றுகளை எல்லாம் அல்லாஹ் வந்து அவன் கைவசத்துல வச்சிருக்கிறான். அவன் என்ன ஆர்டர் பண்றானோ அதான் நடக்கும். சுலைமான் நபிக்கு மாத்திரம் விதிவிலக்காக வசப்படுத்தி கொடுத்தேன்னு எல்லாம் சொல்றான். சுலைமான் என்ற ஒரு தீர்க்கதரிசிக்கு மாத்திரம் காற்றையும் வசப்படுத்தி கொடுத்திருந்தோம். அவருக்கு நிறைய அல்லாஹ் வந்து சில ஆற்றல்களை கொடுத்திருந்தான். இதை தவிர வேற யாருக்கும் அல்லாஹ் காற்றை வசப்படுத்தல. இவர் ஒரு சபையில உட்கார்ந்து இருக்கும்போது பருந்து சத்தம் போட்டுச்சான். அதுக்காக வேண்டி பருந்துகளை திரும்பி போட்டுட்டு அப்புறம் தான் கடவுள்னு காட்டுறாரு, ஒட்டி பறக்க வச்சுட்டாராம். நான் கேட்கிறேன், இப்படி செய்ய முடியுமா மனுஷனுக்கு? இப்ராஹிம் நபி அல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க, ரப்பி அரினி கைஃபத்துஹில் மௌத்தா. இந்த கதை சரியா இல்லையான்னு எங்க உரசி பார்க்கணும்? அப்துல் காதர் ஜிலானி எங்க உரச சொன்னாரு? குர்ஆன் சுன்னாவும் உரச சொன்னாரு. இஜாலில் கிதாப வ சுன்னத அமாமக வஅமல் பிஹிமா வலா தகத்தர் பில் காலி வல் கீலி வல் ஹவுஸ்னார்ல. குர்ஆனையும் சுன்னத்தையும் பக்கத்துல வச்சுக்க, அதன்படி செயல்படு. அவன் சொன்னா இவன் சொன்னா ஏமாந்துறாத. இப்ப நம்ம ஆய்வு பண்ணி பார்க்கிறோம், பறவையை திருக்கிட்டு முதல் உசுராக்க முடியுமா? இப்ராஹிம் நபி அல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க, ரப்பி அரினி கைஃபத்துஹில் மௌத்தா. இறைவா, இறந்தவர்களை நீ எவ்வாறு உயிராக்குகிறாய்? நபிக்கு தெரியல. இறந்தவர்களை எவ்வாறு உயிராக்குகிறாய் எனக்கு சொல்லு. அல்லாஹ் என்ன செஞ்சான்? ஃபஹுது அர்பாஅத்த மின தைரி, 4 பறவைகளை எடு, நாளை துண்டு துண்டு ஆக்கு, நாளை 4 மூலையில வச்சிரு,
அப்புறமேல கூப்பிடு அது பறந்து வரும், இப்படிதான் உயிராக்க வேண்டும் எல்லாம் கற்றுக் கொடுக்குறான். இது அல்லாஹ் அவருக்கு அதுக்கு முந்தைய அவருக்கு தெரியல, அல்லாஹ்வா சொல்லி கொடுக்குறான் இறந்தவர்களை இப்படித்தான் நான் உயிராக்குவேன்னு சொல்லி. இந்த மாதிரி ஒரு அற்புதத்திற்காக வேண்டி இறை தூதர்களுக்கு அல்லாஹ் கற்பிச்சு கொடுத்திருக்கானே தவிர மற்றபடி மௌத்தா போன ஆளை உயிராக்குற ஆற்றல் இவருக்கு எப்படி வந்துச்சு? கிடையாது. இவர் பறவையை உசுராக்குற விட்டுருங்க, பறவை மட்டுமா உசுராக்குனாரு. ஒரு பாட்டி வந்துச்சான் இவர்கிட்ட, என் மகனை 12 வருஷமா காணாம், 12 வருஷத்துக்கு முந்தி காணா போன மகனை பத்தி என்ன செஞ்சான், பாட்டி வந்து முறையிட்டுச்சான். உடனே இவர் என்ன பண்ணாராம், இந்த வந்துருவார் இப்ப அப்படின்றாராம். அப்புறம் என்ன செஞ்சா, சொன்ன உடனே 12 வருஷத்துக்கு முன்னாடி கப்பல்ல மூழ்கி செத்து போயிட்டான் அவன். அப்ப இந்த மூழ்கின கப்பல் அப்படியே மேல வருதான், மேல வந்து செத்தவங்க எல்லாம் உயிர் கொடுக்கப்பட்டு அப்படியே அந்த கப்பல் திரும்பி கரையில வந்து இறங்கிருச்சான். வந்துருவாருன்னு சொன்ன மாதிரி வந்துட்டாராம் அவரு. 12 வருஷத்துக்கு முந்தி செத்து போனால உசுராக்கி இந்த ஒரு பேரனை கேட்டதுக்காக வேண்டி அவ்வளவு பேரையும் உசுராக்கி கொடுத்துருக்கிறாரு. அப்படி எல்லாம் உசுராக்கி இருக்காரு. அதை விட ஒரு தமாஷ் என்ன தெரியுமா, இன்னொரு அம்மா வருது, என் மகனை ராத்திரி இறந்து போயிட்டாங்க மகன். அப்படியா, ராத்திரி எத்தனை மணிக்கு அப்படியா, அப்படி எட்டி பார்த்தாராம். அப்பதான் இஸ்ராயல் மலக்குள் மௌத் வந்து ஒரு கூடையில எல்லாம் காலி போட்டு கொண்டு போயிட்டு இருக்காராம். கதை எழுதி வச்சிருக்கானுவங்க, கூடையில எல்லா உயிரையும் அள்ளி போட்டுக்கிட்டு ஒரு கூடையில வச்சு கொண்டு போயிட்டு இருக்காராம். யாரு போய் சேரல இன்னும் மலக்குள் மௌத்தை கூப்பிடுறாங்க, இஸ்ராயலு வாயா, என்ன விஷயம், இந்த இப்ராஹிம் ஒரு பையனை பிடிச்சிட்டு போறியா, ஆமா, அதை விட்டு மரியாதையா விட முடியாதுங்க, அல்லாஹ்வுடைய உத்தரவு, மரியாதையா விடுறியா இல்லையா, விட முடியாதுங்க, அல்லாஹ்வுடைய உத்தரவு. உடனே ஒரு பாசக்கயிறு எமன் வச்சிருப்பார்ல அவங்க அந்த கதையில அது மாதிரி வச்சிருந்தாராம், அப்படி தூக்கி போட்டு ஹெல்ப் எடுத்தாராம். கூடையில உள்ள அம்புட்டும் கொட்டி போச்சான், கூடையில இருந்த எல்லா உயிரும் கொட்டி போய் அன்னைக்கு மௌத்தா போன எல்லாரும் உசுராயிட்டாங்களாம். அந்த ராத்திரி யாரெல்லாம் மௌத்தா போனாங்களோ அத்தனை பேரு உசுராயிட்டாங்க அப்படின்னு சொல்லி தஃப்ரீஜுல் ஹாத்தின்னு ஒரு புத்தகத்தில் எழுதிக்கிறான். அப்துல் கார் ஜிலானிய புகழ்வதற்காக வேண்டி எழுதப்பட்ட கிதாபுல எழுதி வச்சுக்கிறான். அதான் என்ன அர்த்தம், இது இவரை கேட்டுதான் அல்லாவே எதுவும் தீர்மானிக்கிறது. இதோட முடியல, அவர் அல்லாட்ட போறாராம், என்னப்பா எங்கப்பா வீசனுங்க வெறுங்கைமா வர்றீங்க என்ன, இல்ல அந்த அப்துல் கார் ஜிலானி கேட்டாரு விட்டுட்டு வந்துட்டேன், ஒன்னே ஒண்ணு தானே கேட்டார் கொடுத்துருக்கலாம்ல, இப்ப எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து நிக்கிறீங்க, ஒன்னே ஒண்ணுதான் ஒரு உயிரை தானப்பா கேட்டாரு, அதை கொடுத்திருந்தா மீதியாக கொண்டு வந்திருக்கலாம்ல. இப்ப யாருடைய வல்லமை இப்ப அதிகம், இதுல அல்லாஹ்வுடைய வல்லமை அதிகமா இவர் வல்லமை அதிகமா? பாவிகளா கொஞ்சம், இது ஈமான், இதுக்கு பேர் இஸ்லாமா, இதுக்கு பேர் ஈமானா, இதுக்கு பேர் மகான மதிக்கிறதா? இப்படி ஒரு மார்க்கம் நமக்கு தேவையா? கடவுளையே கேவலப்படுத்தக்கூடிய ஒரு மார்க்கம், அல்லாஹ்வையே ஒண்ணுமில்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம் நமக்கு தேவையா? செஞ்சு பார்க்க வேண்டாமா? அப்ப இவ்வளவு மோசமாக அவர் பேர்ல கதையை கட்டி ஒரு விஷயத்தை விளங்கிக்கிறனுங்க, இந்த இஸ்ராயல்னே ஒரு மலக்கு கிடையாது. அது மூலம் உங்களுக்கு தெரிஞ்ச அவங்களை ஏமாத்திருப்பானா? இஸ்ராயல்ங்கிற பேர்ல மலக்கு உண்டா? எந்த குர்ஆன்ல இருக்கு சொல்லுங்க பாப்போம். எந்த ஹதீஸ்ல இஸ்ராயல்னு மலக்கு இருக்காரு? இஸ்ராயல் இருக்காரு, சூறு ஊதுறவர். இஸ்ராயல்னு உசுறு வாங்குற மலக்கு கிடையாது. உசுறு வாங்குற மலக்கு இருக்கிறாரு. எப்படி இருக்காரு தெரியுமா? இஸ்லாமிய அடிப்படை பிரகாரம் ஒவ்வொரு மனிதனுடைய உயிரை வாங்குவதற்கும் ஒவ்வொரு மலக்கு, நல்லா ஞாபகம் வச்சுக்கிறீங்க. ஒரு உத்தரவு அம்புட்டு பேர் உயிரை வாங்க முடியாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், குல் யதவஃபாக்கும் மலக்குல் மௌத்தில்லதி உக்கிலபிக்கும், உங்களுக்கு என்று நியமிக்கப்பட்டிருக்கிற மலக்கு உங்கள் உயிரை வாங்குவார். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஒவ்வொருத்தருக்கும் மலக்கு, என்னுடைய மலக்குல் மௌத் என் கூட இருந்துட்டே இருப்பாரு. அவருக்கு ஒரு டயத்தை எல்லாம் கொடுத்திருப்பான், அது மட்டும்தான் அவருக்கு டியூட்டி. அந்த வினாடி அந்த நேரம் வந்தோன்னு எடுத்து ஓடி போயிடுவார். அதான் அவர் முடிஞ்ச வேலை, அவருக்கு கொடுத்த வேலை அது மட்டும்தான். இவன் என்ன வழங்கி வச்சுக்கிட்டான், எவனோ புராண இதிகாசங்கள் மாதிரி கட்டி விட்டான். இஸ்ராயல் ஒருத்தர் இருக்காரு, அவர் தான் அந்த உயிர் வாங்குற டிபார்ட்மெண்ட், அந்த இலாக்கா அப்புறம் அவர் கையில, அவர் தான் எல்லா உயிரும் அள்ளி கூடையில் அள்ளி கொண்டு போவாரு அப்படின்னு விளங்கிட்டாக்க இந்த கதையை கட்டிருக்கிறான். இஸ்லாமிய நம்பிக்கையை சிந்திச்சு பார்த்தால் இப்படி ஒரு கதை உங்கள்கிட்ட வந்து நுழைஞ்சிருக்க முடியுமா? இஸ்ராயல் டோட்டல் எல்லா மனுஷன் உயிரை வாங்குறதுக்கு மலக்கு கிடையாது. மீகாயில் மலக்கு இருக்காரு, ஜிப்ரீல் மலக்கு இருக்கிறாரு. இஸ்ராயில் ஜே இல்ல சீனு, இஸ்ராயல உசுறு வாங்குற வேலை இல்ல, அவரு சூறு ஊதுற ஒரு வேலை அவருக்கு. என்னைக்கு அல்லாஹ் உலகத்தை அழிக்கிறதுக்கு நாடுறானோ ஊதுனோ ஊதிடுவார், அவ்வளவுதான். எப்ப ஆடுறவன் காத்துக்கிட்டு இருக்கிறாரு. இஸ்ராயில் என்ற இஸ்ராயில் என்ற பெயரில் ஒரு மலக்கு கிடையாது. அவருக்கு உலக மக்களுடைய உயிரை வாங்குற டியூட்டியும் கிடையாது. 450 கோடி மக்கள் இன்னைக்கு இருக்கிறாங்கன்னு கேட்டா 450 கோடி மலக்குள் மௌத் இருக்கிறார். இன்னைக்கு 100 கோடி மக்கள் வாழ்றாங்கன்னா 100 கோடி மலக்குள் மௌத் இருக்கிறார். ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு மலக்குள் மௌத், மௌத்துடைய மலக்கு ரெடியா இருப்பாரு. டக்குன்னு நினைஞ்சிருவாரு, டைம் பண்ணி தூக்கிட்டு போயிருவாரு. அப்ப இந்த நம்பிக்கையை குர்ஆன்ல இருந்து ஆய்வு பண்ணி பார்த்திருந்தா இந்த கூடையில அள்ளி போட்டது பொய்ன்னு விளங்கி போச்சா?
ஒரு ஆளும் போட்டு போய் அள்ளிட்டு போக முடியுமா? அது முடியாது. அது போக அல்லாஹ்வுடைய ஒரு ஆர்டருக்கு எதிராக எந்த மனுஷனும் செயல்படுறதுக்கு அல்லாஹ் அனுமதிக்கலங்க. என்ன நடக்குதுன்னா, அதாவது கடவுளுடைய மகன் கடவுள்கிட்ட போராடி அப்பனுக்கு மகனுக்கு சண்டை வரப்பெல்லாம் பார்த்துருப்பீங்க வேற வேற மார்க்கங்கள்ல. அந்த மாதிரி என்ன பண்ணிட்டாங்கன்னா, அல்லாஹ்வுக்கு அப்துல் காதர் மகன் மாதிரியும் அப்ப மகனுக்கு சண்டை வர்ற மாதிரியும் மகன் வந்து அந்த பாசத்தை வச்சு அப்பனை மிரட்டி காரியம் சாதிக்கிற மாதிரியும் அல்லாட்ட ஏத்து ஒரு ஃபைட் பண்றாரு நிறைய தடவை. ஆனா உண்மை இல்ல, கதையில அப்படி பண்றாரு. அல்லாஹ் அதை ஏத்துக்கிறானா? குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான் பாருங்க, இன் குல்லு மன் ஃபிஸ் ஸமாவாத்தி வல் அர்த் இல்லா ஆத்தியர் ரஹ்மானி அப்தா. வானத்தில் உள்ளவர்களாக இருந்தாலும் பூமியில் உள்ளவர்களாக இருந்தாலும் யாரா இருந்தாலும் அல்லாஹ்விடத்தில் அடிமைகளாகத்தான் வந்தாக வேண்டும். இதுதான் இஸ்லாம். அல்லாஹ்ட்ட வந்து ரசூலுல்லாஹ் இருந்தாலும் சரி எப்படிதான் வரணும்? அடிமை தான், அல்லாஹ்வுக்கு அடிமை தான். இன்குள்ளு குர்ஆன் வசனம் கதை இல்ல. இன்குள்ளு மம்பி சமாவாத்தி ஒல்லாரது இல்லா ஆத்தியர் ரஹ்மானி அபுதா. ரஹ்மானிடத்தில் அடிமையாகத்தான் ஒவ்வொருத்தரும் வந்தாக வேண்டும். அதான் அல்லாஹ்வுக்கு மனுஷனுக்குள்ள உறவு. எந்த மனுஷனா இருந்தாலும் சரி, எவ்வளவு மகானா இருந்தாலும் சரி, அவர் நினைச்சதையெல்லாம் அவர் விரும்பினதையெல்லாம் அல்லாஹ் கொடுக்கவே மாட்டான். ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்லி காட்டான், லரபல்லாஹு மஸலன் லில்லதீன கஃபரு இம்ரஅத நூஹின் வம்ரஅத லூத் கானதா தஹத அப்தைனி மின் இபாதினா சாலிஹைனி ஃபஹானதாஹுமா ஃபலம் யுக்னியா அன்ஹுமா மினல்லாஹி ஷையா ஃபகீல துஹுலன் நார மஅத்தாஹிலீன். அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? நூஹ் நபி சிறந்த நபி, லூத் நபி அவர் ஒரு சிறந்த நபி. இந்த ரெண்டு நபிமார்களும் போய் மக்கள்கிட்ட போதனை செய்யறாங்க. போங்க வாளி எடுத்துட்டு போங்க, நிறைய நன்கொடை கொடுங்க, கூட்டத்துக்காக வாளியை வலித்து காட்டுறாங்க. போங்க, நம்மளுக்கு பீஸுக்கு இல்லைம்மா, அதெல்லாம் வாங்க மாட்டோம். இந்த ஏற்பாடு செஞ்சதுக்கான செலவை ஈடுகட்டுக்கும் வாங்கிக்கிறாங்க. அப்ப நூஹ் நபி லூத் நபி ரெண்டு சிறந்த நபிமார்கள். அந்த ரெண்டு நபிமார்களுடைய மனைவியரும் அந்த ரெண்டு நபிமாருக்கு எதிராகவே இருக்கிறாங்க. கொள்கை ஏத்துக்கல, ஒரு கடவுள் கொள்கை நம்பல, இவங்களுடைய போதனைக்கு எதிராக செயல்படுறாங்க. அதை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் என்ன சொல்றான் தெரியுமா? ரெண்டு பேர் நபி நல்லடியார்களுக்கு மனைவியா இருந்தும் கெட்ட செயல்களில் ஈடுபட்டாங்க, அவர்களுக்கு துரோகம் செஞ்சாங்க. அந்த ரெண்டு நபிமார்களும் தங்கள் மனைவியரை காப்பாற்ற முடியவில்லை. யாரை காப்பாற்ற? ரெண்டு நபிமார்களும் தங்கள் மனைவியரை காப்பாற்ற நினைக்கிறாங்க. ஃபலன் யுக்னியா அன்ஹுமா மினல்லாஹி ஷையா. அல்லாஹ்விடமிருந்து அந்த ரெண்டு நபிமார்களும் தங்கள் மனைவியை காப்பாற்ற முடியல. அதான் இதான் அல்லாஹ்வுக்கும் அடியாருக்கும் ஒரு நபியா இருந்தா கூட அவர் நினைச்சதை எல்லாம் செய்ய முடியாது. இப்ராஹிம் நபி நான் ஏற்கனவே சொன்னேன். இப்ராஹிம் நபி என்ன பண்றாரு தெரியுமா? அவங்க தகப்பனாத்த ஒரு வாக்குறுதி கொடுக்கிறார். என்ன வாக்குறுதி? அஸ்தக்ஃபிருலக ரப்பி, உம்மிடத்துல உனக்காக நான் அல்லாஹ்ட்ட பாவம் மன்னிப்பு தேடுவேன். பெத்துட்டீங்களா, நீ என்னத்தை தான் கள்ள மண்ணை கும்பிட்டாலும் பல கடவுளை கும்பிட்டாலும் நீ எனக்கு அப்பனாயிட்டீல, அதனால உனக்காக நான் அல்லாஹ்ட்ட கேட்கிறேன்ப்பா. அஸ்தக்ஃபிருலக ரப்பி, என் இறைவனிடத்துல உனக்காக நான் பாவ மன்னிப்பு தேடுவேன் அப்படின்னு யார் சொன்னா? இப்ராஹிம் நபி சொன்னார். அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு கேட்கறதுக்கு முன்னாடி அல்லாஹ் தடுத்துட்டான். பாவ மன்னிப்பு கேட்கிறேன் பட்டியா, அவனுக்கெல்லாம் என்கிட்ட மன்னிப்பு கேட்க கூடாது. உன் தகப்பனா இருக்கலாம், ஒரு கடவுளை நம்புனாத்தான் அவனை மன்னிப்பேன், பல கடவுள் கொள்கையை நம்பினவரை நான் மன்னிக்க மாட்டேன். என்னைய மாத்திரம் யார் கடவுளா ஏத்துக்கிட்டாங்களோ அவங்கள தான் மன்னிப்பேன். பல கடவுள் கொண்டவர்கள் உன் தகப்பனா இருந்தாலும் மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு எல்லாம் மறுத்துட்டான். அதை இடத்துல சொல்றான், மாக்கான இஸ்திக்ஃபார் இப்ராஹிம லி அபீஹி இல்லா மோயிதத்தின் வஅதஹா இய்யாஹு ஃபலம்மா தபய்யன அன்னஹு அதுவும் லில்லாஹி தபர்ரஅ மின்ஹு. குர்ஆன் வசனம், கதை இல்ல, கற்பனை இல்ல, குர்ஆன் வசனம். இதுக்கு என்ன அர்த்தம்? இப்ராஹிம் தன்னுடைய தகப்பனாருக்காக அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுவேன் என்று ஒரு காலத்தில் தவறாக சொல்லி இருந்தார். எப்போது அல்லாஹ்வுடைய எதிரி என்றவர் தெரிந்து கொண்டாரோ, நான் அதை விரும்ப மாட்டேன் என்று புரிந்து கொண்டாரோ, அதிலிருந்து விலகி கொண்டார். தகப்பனாருக்காக பாவ மன்னிப்பு தேடல அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப இதுல என்ன விளங்குது? அல்லாஹ் வந்து ஒருத்தர் மனுஷன் விரும்புவதையெல்லாம் செய்யறதுக்கு அனுமதிக்க மாட்டான். இப்ராஹிம் நபி விரும்புனாங்க, அதை அல்லாஹ் அனுமதிக்கல. நூஹ் நபி தன்னுடைய மகனுக்காக கேட்டாங்க, அல்லாஹ் அனுமதிக்கல. அதை விட்டுருங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க. என்ன கேட்கிறாங்க? இறைவா, என்னுடைய தாயுடைய அந்தஸ்து அவ்வளவு சிறப்பிச்சு சொன்னாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அளவுக்கு தாய்மையை வேற எவனும் போட்டு சொன்னதே கிடையாது. அவ்வளவுக்கு சொர்க்கமே தாயின் காலடியில் தாங்க. அல் ஜன்னத்து தஹ்த அக்தாமில் உம்மஹாத், தாய்மார்களுடைய காலடியில் தான் சொர்க்கம் இருக்குன்றாங்க. அதுக்கான காலில் விழுவுங்க அர்த்தம் இல்லை, அவங்களுடைய காலில் விழக்கூடாது, அவங்களுடைய சொல் கேட்டு நடக்கணும் நல்ல விஷயங்கள்ல.
அப்படி சொன்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க தாயை விவரம் தெரிஞ்சு பார்த்தது இல்லை. விவரம் தெரியறதுக்கு முன்னாடி 6 வயசா இருக்கும் பொழுது தாயார இழந்துடுறாங்க. இருந்தாலும் தாய் மீது ரொம்ப பாசம், அவங்களுக்கு ரொம்ப பிரியம். அவங்க அபவாங்கிற இடத்துல, மதீனாவுக்கு பக்கத்தில் இருக்கிற அபவாங்கிற இடத்துல அடக்கம் செய்யப்பட்டிருக்காங்க. அவங்க கபரிஸ்தானுக்கு பக்கத்தில் இருக்கு, மதீனாவுக்கு பக்கத்தில். அப்ப அல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க, இறைவா, என் தாயாருக்காக நான் பாவ மன்னிப்பு தேட விரும்புகிறேன். என்னை பெத்த தாய், என்னை சுமந்த தாய், எனக்கு பாலூட்டிய தாய், அதுக்காக வேண்டி கொஞ்ச நாள் பால் விட்டுருக்காங்க. செவிலி தாயிட்ட பால் விட்டினாலும் ஆரம்பத்தில் கொஞ்ச நாள் பால் விட்டுருக்காங்க. அதனால என் தாய்க்கு நான் பாவ மன்னிப்பு தேடணும், அதுக்கு எனக்கு அனுமதி கொடுன்னு கேட்கிறாங்க. அல்ல மாட்டேன்ட்டான். உன் தாயிட்ட நான் தருவேனா? நான் விரும்புனதான் செய்வேன். உன் தாய்க்காக நீ என்னிடத்துல பாவ மன்னிப்பு கேட்காத மறுத்துட்டான்ல. அப்ப கபருக்காவது அந்த அடக்கஸ்தலத்தை போய் பார்க்கறதுக்காவது போய் அனுமதி கொடு, அதுக்கு அனுமதி இருக்கு. போய் பார்த்துட்டு வந்துரு. உன்னுடைய தாயுடைய அடக்கத்தலத்தை போய் பார்த்துட்டு வந்துரு. எதுக்கு அனுமதி இல்ல? என் தாயை மன்னிச்சுன்னு கேட்டுறாதீங்க. உன் தாய் பல தெய்வ வணக்கத்தை நம்பி இருந்தாங்க, ஒரு தெய்வ வணக்கத்தை நம்பல, என்னைய மாத்திரம் கடவுள் நம்பல அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டேன். எதுக்கு சொல்றேன்னா, ஒரு மனிதனுடைய விருப்பத்தை எல்லாம் அல்லாஹ் பூர்த்தி செய்வதாக இருந்தால் யாரு விருப்பத்தை பூர்த்தி செய்வான்? ரசூலுல்லாஹ்வுடைய விருப்பத்தை பூர்த்தி செய்வான்னுங்க. ஒரு மனிதர் விரும்பினதை எல்லாம் பூர்த்தி செய்ய நினைச்சான்னு சொன்னா, ரசூலுல்லாஹ் எவ்வளவு பெரிய நபர், நமக்கு வேண்டிய ஆளு, அவர் தாய்க்கு தானே போயிட்டு போகுது அப்படின்னு செலவு கொடுக்கலாம்ல. அதெல்லாம் தராசு தான் அல்லாஹ். அல்லாஹ் மாதிரி எவங்க நீதியா நடக்க முடியும்? அவனுக்கு நிகரா நீதி செலுத்தின வச்சிருக்கிறானா? சட்டத்தின் முன் அனைவரும் சமம்னா அதுல அல்லாஹ் தான் கரெக்ட் காட்டுகிறான், யாராலும் காட்ட முடியாது. என்னை ஏத்துக்கிறாத ஆளுக்கு நரகம்னா அது ரசூலுடைய அம்மாவா இருந்தாலும் அதான், ரசூலுல்லாஹ்வுடைய மகளா இருந்தாலும் அதான், ரசூலுல்லாஹ்வுடைய தகப்பனாரா இருந்தாலும் சரிதான். ஒரு கொள்கைன்னா ஒரு கோட்பாடுனா அதுல யாருக்கும் பாரபட்சம் கிடையாது. என்னைய கடவுளா ஏத்துக்கிறல, உங்க அம்மாவா இருந்தாலும் என்கிட்ட பேசாத அப்படின்னு தான். எதுக்கு சொல்றேன்? அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பினதை கூட அல்லாஹ் அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கல, முடியாதுன்னுட்டான். இன்னும் சொல்ல போனா ஒரு ஆயத்தை இறக்கி தடுத்துட்டான். மா கானல் இன்னபியு வல்லதீன ஆமனு அன் யஸ்தக்ஃபிரு லில் முஷ்ரிக்கீன வலவ் கானு உலி குர்பா. எவ்வளவு நெருங்கின சொந்தக்காரர்களாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விட்டார்கள் என்று சொன்னால் அவர்களுக்காக பாவ மன்னிப்பு தேடுவது மூமின்களுக்கும் அனுமதி இல்லை, இந்த நபிக்கும் அனுமதி இல்லை. குர்ஆன் சொல்லிருச்சு. நபியா இருந்தாலும் சரி அவருக்கும் பர்மிஷன் கிடையாது. எதுக்கு சொல்றேன் இதெல்லாம்? ரசூலுல்லாஹ்வா இருந்தா கூட அவங்க ஆசைப்பட்டதை எல்லாம் அல்லாஹ் செஞ்சு கொடுக்கல. நான் என்ன நினைக்கிறேன் அதான் செய்வேன், நீ எனக்கு அடிமை தான், அதைத்தான் நீ கேட்டுக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டான் அல்லாஹ். அதே மாதிரி அபூ தாலிபுடைய சம்பவம் உங்களுக்கு தெரியும். அவர் ரசூலுல்லாஹ்வுக்கு ரொம்ப பக்கபலமா நின்றாரு. ரசூலுல்லாஹ்வுடைய தாயாரும் இறந்து போய், பாட்டனாரும் இறந்து போய், அவரை வளர்த்து ஆளாக்கின பொறுப்பை பெரிய தகப்பனார் தான் ஏத்துக்கிட்டார். அபூ தாலிப் ரொம்ப பக்கபலமா இருந்தார். சோறு போட்டது அவரு, இளமையில கல்யாணம் பண்ணி வச்சவர் அவரு, வியாபாரத்தை கத்து கொடுத்தது அவரு, கொஞ்சம் கொஞ்சம் உலகத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறியறது காரணமா இருந்தவர் அபூ தாலிப். இஸ்லாத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரச்சாரம் செய்யும் பொழுது பக்கபலமா உறுதுணையா இருந்தவர். அவர் ஏத்துக்கல, கடைசியில ஏத்துக்க மாட்டேன்ட்டாரு. அல்லாஹ்ட்ட எவ்வளவு கேட்கறாங்க, நடக்கல, காபிராவே இறந்துடுறாரு, அல்லாஹ்வை ஏத்துக்கிறாமே இறந்துடுறாரு, கவலைப்படுறாங்க. அல்லாஹ் என்ன சொன்னான்? இன்னகலா தஹதி மன் அஹ்பப்த, முஹம்மதே நீ விரும்பியவருக்கு நேர்வழி காட்ட முடியாது. வலாக்கின் அல்லாஹ் யஹ்தி மன் யஷா, அல்லாஹ் தான் விரும்பியவர்களுக்கு நேர்வழி காட்டுவான். நீ விரும்பின ஆளுக்கு நேர்வழி காட்ட முடியாது, நான் விரும்பின ஆளுக்கு நான் நேர்வழி காட்டுவேன். எதுக்கு இதை சொல்றேன்னு கேட்டா, அப்துல் காதர் ஜிலானி விரும்பினதெல்லாம் நடந்திருக்குங்கிறாங்க. நீங்க எப்படி கதை விட்டாங்கன்னா, அவர் எதையெல்லாம் ஆசைப்படுறாரோ, செத்தால பொழைக்க சொன்னா பொழைக்க வச்சு போடுறான், ஏழைய பணக்காரனா சொன்னா பணக்காரனா போயிடுறாங்க, 12 வருஷத்துக்கு முந்தைய செத்தாலும் விட்டுறாங்க. இவர் நினைச்சதெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. அப்படி கதை கட்டி வச்சிருக்கிறீங்களே. அல்லாஹ்வுடைய ரசூல் நினைச்சது நடக்கலங்க. ஒரு முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு உஹது போர்ல எப்பவும் வராத ஒரு கோபம் வந்துருது. தாயிஃப்ல கூட அவ்வளவு கோபம் வரல. தாயிஃபுக்கு பிரச்சாரத்துக்கு போனாங்க, அடிச்சாங்க, ரத்தம் சிந்த சிந்த ஓடி வந்தாங்க, சின்ன பிள்ளைகளை விட்டு கேலி பண்ண விட்டாங்க, விரட்டி விரட்டி அடிச்சாங்க. எங்க? தாயிஃப்ல. அந்த வரலாறு நமக்கெல்லாம் தெரியும். அந்த நேரத்தில் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபம் வரவே இல்லை, சகிச்சுக்கிட்டு வந்துட்டாங்க. ஒரு நேரத்தில் கோபம் வந்துருச்சு. எந்த நேரம்? உஹது போர்ல அடி உளுந்து எப்படி ரத்தம் பல்லு உடைஞ்சு ரத்தம் கொட்டிக்கிட்டு இருக்கும் பொழுது என்ன சொல்றோன்னு விளங்கல. என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா? கைஃப யுஃப்லிஹு கௌமுன், நபியுடைய முகத்துல ரத்த சாயத்தை பூசியவர்கள் எப்படி வெற்றி பெற முடியும்? இந்த வார்த்தை சொல்லிவிட்டாங்க. கோபத்துல நான் ஒரு நபி,
என் முகத்துல ரத்த சாயத்தை பூசிவிட்டு இவங்க ஜெயிச்சிருவாங்களா பாத்துருவோமா அப்படின்ட்டாங்க. எனக்கு ரத்தத்தை ஓட விட்டுப்புட்டு இவங்க ஜெயிச்சிருவானுங்களா அப்படின்ட்டாங்க. இது ஒரு கோபத்துல சொன்ன வார்த்தை தான். அல்லாஹ் ஒத்துக்கறல. அல்லாஹ் என்ன சொன்னா தெரியுமா? லைஸ லக மினல் அம்ரி ஷைஉன், முஹம்மதே நபியே, அதிகாரத்தில் உமக்கு எந்த பங்கும் கிடையாது. நல்லா கவனிங்க. நம்ம நினைக்கிறோம் அப்துல் காதர் என்ன நினைக்கிறாரோ எல்லாம் நடக்கும்னு நினைக்கிறோம். அவர் நினைச்சா புள்ள கிடைக்கும், அவர் நினைச்சா ரிசுக்கு கிடைக்கும், அவர் நினைச்சா பணம் கிடைக்கும், அவர் நினைச்சா நிம்மதி கிடைக்கும், அவர் வாழ்ந்த காலத்திலையும் கிடைக்கும், அவர் மூத்தா போன பிறகு இப்பவும் கிடைக்கும் என்று நினைக்கிறோமே. அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு அல்லாஹ் சொல்றான், வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது சொல்றான், உலகத்தில் யாருக்கு நிகராக ஒருத்தர் படைக்கப்படலை நம்புறோமோ அந்த முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்து சொல்றான், லைஸ லக மினல் அம்ரி ஷைஉன், முகமதே, அதிகாரத்தில் உமக்கு எந்த பங்கும் கிடையாது. உன்னை அடிச்சா அவன் தோத்து போயிடணுமா? உனக்கு ரத்தத்தை சாயத்தை பூசிட்டதுனால அவன் ஜெயிக்க மாட்டானா? கிடையாது. நான் நினைச்ச அவனையும் ஜெயிக்க வைக்குவேன். நான் நினைச்சேன்னு சொன்னா மறுமையில ஜட்ஜ்மெண்ட் தனியா இருக்குது. இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் உன்னை அடிச்சவன ஆகா ஓகன்னு வாழ வைக்குவேன். எத்தனை நபிமார்களை கொலை பண்ணா நல்லா இருக்கலையா? எத்தனை கெட்டவன் நல்லா இருந்துட்டு மூத்தா போலையா? எத்தனை நல்லவன் துன்பத்தை அனுபவிச்சுட்டு மூத்தா போலையா? அதனால இந்த மாதிரி சாபம் போற நிப்பாட்டிக்க, அதிகாரத்தில் உனக்கு பங்கு கிடையாது, நீ வந்துகிட்டு அவனை நாசமாக்கி நாசமாக்குன்னு கேட்காத, அது என்னுடைய ரைட் அப்படி சொல்றான் அல்லாஹ். அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய இவர் ஒருத்தர் நேர்வழி காட்ட நினைக்கிறாங்க, அது நடக்கல. ஒருத்தனை நாசமாக்க நினைக்கிறாங்க, அது நடக்கல. அப்படி செய்யாதே, உனக்கு அதிகாரம் இல்ல அப்படிங்கிற அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பின எத்தனை விஷயங்கள் அல்லாஹ் பூர்த்தி செஞ்சு கொடுக்கவே இல்லை. இன்னும் சொல்ல போனா மறுமையில கூட ஒரு சம்பவம் வருது. ஹவுதுல் கௌசர்ல ஒரு தனி தடாகத்தை அல்லாஹ் கொடுக்குறான் அவங்களுக்காக வேண்டி. மஹ்ஷர் மைதானத்துல அந்த கடுமையான வெப்ப நேரத்துல அந்த தண்ணீர் யாருக்கெல்லாம் கிடைக்கிறதோ அவர்களுக்கு தாகம் ஏற்படாது என்று அவங்களுக்கு ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்குறான், அவங்க செஞ்ச தியாகத்துக்காக வேண்டி. அதுல இந்த உம்மத்துகள்லாம் தண்ணி குடிக்க போவாங்க. அப்ப சில ஆட்கள் வந்து தடுக்கப்படுவாங்க, சில ஆட்களை வந்து தடுத்து நிறுத்தப்படும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி அடையாளம் கண்டு கொண்டு அஸ்ஹாபி அஸ்ஹாபி, என் தோழர்கள் அவங்களை வரவிடுங்க அப்படிம்பாங்க. என்ன சொல்லப்படும் தெரியுமா? யா முஹம்மத் லா தத்ரி மா அஹதஸு பஅதக், நீ மரணித்த பிறகு அவர்கள் சில புதிதாக சில விஷயங்களை உண்டாக்கி விட்டார்கள், அது உனக்கு தெரியாது. அப்படிப்பட்டவங்களுக்கு கிடையாது, மற்ற சஹாபாக்களுக்கெல்லாம் உண்டு. நீ மரணித்த பிறகு மதம் மாறி போனவர்கள் புது மார்க்கம் கண்டவர்களுக்கெல்லாம் நீ உனக்கு தெரிந்தவர்கள் நீங்க பரிந்துரை செய்யாதுங்கிற அல்லாஹ் தடுக்கப்படும் சொல்லப்படுது. அப்ப அல்லாஹ்வுடைய ரசூலா இருந்தா கூட அவங்க விரும்புறது நடக்காதுன்னு இருக்கும் பொழுது இங்க என்ன நடக்குது? 12 வருஷத்துக்கு முந்தி மூத்தா போனதை உயிராக்குறாரு, கூடையில் அள்ளிக்கிட்டு போனதை உயிராக்குறாரு, பறவையை கொன்று அடுத்த நிமிஷம் உயிராக்குறாரு. இந்த மாதிரியான கூத்துக்களை எல்லாம் அவர் பேர்ல இட்டு கட்டி வச்சிருக்கிறோம். இதெல்லாம் இஸ்லாம் அல்ல, இது அப்துல் காதர் ஜிலானி விரும்பாதது, அவர்கள் பேர்ல பொய்யாக இட்டு கட்டப்பட்டது. அடுத்தது இன்னொரு அம்சத்தை, இன்னொரு இதை கவனிங்க. சரி, அதுக்கப்புறம் ஹில்ருன்னு ஒருத்தர் இருந்தாராம். பாருங்க வேடிக்கைய, இவருடைய காலத்துல ஹில்ருன்னு ஒருத்தர் இருந்தாராம். ஹில்ரு நபி இல்ல, அவரை கூப்பிட்டாராம் அப்துல் காதர் ஜிலானி. ஹில்ரே, உனக்கு 7 புள்ள பிறக்கும், நீ 70 வருஷம் வாழ்வாய், ஒவ்வொரு பிள்ளையும் 7 வயசுலயே குர்ஆன மனப்பாடம் செய்யும் அப்படின்னு சொல்லி இவர் சொன்னாராம். இவர் சொன்ன மாதிரியே நடந்துச்சான். 7 புள்ள பிறந்துச்சான், 70 வருஷம் வாழ்ந்துச்சான், 7 பிள்ளைகளுமே குர்ஆனை 7 வயசுல மனப்பாடம் பண்ணிச்சான். இப்படின்னு சொல்லி எல்லாம் 7லயே ஒரு கதை எழுதி வச்சுக்கிறாங்க. இது எதுக்கு இதை சொல்றாங்கன்னு கேட்டா, ஒருத்தனுடைய பார்த்துப்பட்டு அவன் முதுகத்தண்டல எத்தனை குழந்தை இருக்குன்னு கண்டுபிடிச்சு வரான் இவரு. அதுக்காக வேண்டி ஒரு மனுஷனை பார்த்து இத்தனை குழந்தை பிறக்கும்னு சொல்ல முடியுமா? இப்படியான ஒரு ஆற்றலை அல்லாஹ் யாருக்காச்சும் கொடுத்துருக்கிறானா? எந்த மனிதனுக்காவது ஒரு மனிதனை பார்த்துட்டு இவருக்கு 4 பிள்ளை, இவருக்கு 7 பிள்ளை, இவருக்கு 10 பிள்ளைன்னு சொல்ல முடியுமா? அப்படி ஒரு அறிவை அல்லாஹ் நபிமார்களுக்கு கொடுத்திருக்கிறானா? ஒரு நபியும் கொடுக்கவே இல்லை. அல்லாஹ் என்ன சொல்றான்? யஹபு லிமன் யஷாஉ ذுகூர், நாடியவர்களுக்கு ஆண் குழந்தைகளை தருகிறான். ஓ யஹபு லிமன் யஷாஉ இனாசா, நாடியவர்களுக்கு பெண் குழந்தைகளை தருகிறான். அவ் யுஸவிஜுஹும் ذுக்ரானும் வ இனாசா, ஆணும் பெண்ணுமாக சேர்த்து ஜோடியாக தருகிறான். ஓ யஜஅலு மன் யஷாஉ அகீமா, நாடியவர்களை மலடாக ஆக்கி விடுகிறான். நாடுனா ஆம்பளை பிள்ளையை கொடுக்குறான், நாடுனா பொம்பளை பிள்ளையை கொடுக்குறான், அல்ல நாடுனா இதுல 2 கொடுக்குறான், நாடுனா மலடாக்கி வச்சு போடுறான். இது யார் கையில உள்ளது?
என் கையில உள்ளது அப்படின்னு அல்லாஹ் தனக்கு உரியது என்று அல்லாஹ் சொந்தம் கொண்டாடுறான். எதை? ஒரு மனிதனுக்கு குழந்தை எவ்வளவு பிறக்கும் என்ற சமாச்சாரம், பிறக்குமா பிறக்காதா என்ற சமாச்சாரம் எல்லாம் எனக்கே சொந்தமானது அப்படின்னு சொல்லி காட்டுறான். யாரு? அல்லாஹ் சொல்றான். அதே மாதிரி உங்களுக்கு ஜக்கரியா நபியை பத்தி தெரியும். ஜக்கரியா நபி ஒரு தள்ளாத வயசு வரைக்கும் வாழ்ந்த ஒரு நபி. யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் காலத்துல வாழ்ந்தவர், ஈசா அலைஹிஸ்ஸலாம் காலத்திலையும் வாழ்ந்தவர். ஈசா, யஹ்யா, ஜக்கரியாவெல்லாம் ஒரு காலத்துல வாழ்ந்தவங்க. அந்த ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ரொம்ப காலமா குழந்தை இல்லை, ரொம்ப வயசாயிடுச்சு. அவருக்கு தனக்கு குழந்தை இருக்கா இல்லைன்னு அவர் கண்டுபிடிக்க முடியல. இவர் அடுத்த ஆளு கண்டுபிடிக்கிறார். அப்துல் காதர், நபிமார்களுடைய தூசி கூட பெற முடியாத அப்துல் காதர் என்ன பண்றாருன்னு கேட்டா, அடுத்தவன் முகத்தை முதுகுல இருக்கிற குழந்தையெல்லாம் கண்டுபிடிச்சு போடுறாரு. அந்த ஜக்கரியா நபி அல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க, இன்னி வஹனல் அவுனு மின்னி, குர்ஆன்ல இருக்குது, இன்னி வஹனல் அவுனு மின்னி, இறைவா என்னுடைய எலும்புகள் எல்லாம் தளர்ந்து விட்டன, வஸ்தஅலர் ரஸு ஷைபா, தலையெல்லாம் நரையால் மின்னுகின்றது, என்ன உம்ராத்தி ஆக்கிருன், என் மனைவி வேறு குழந்தை பாக்கியம் இல்லாதவளாக இருக்கிறாள், எனவே எங்களுக்கு ஒரு வாரிசை கொடு அப்படின்னு கேட்கிறாரு. ரப்பிலா ததரனி ஃபர்தா வஅன்த கைருல் வாரிசீன், இறைவா என்னை தனியா விட்டுறாத, எனக்கு ஒரு வாரிசை தந்துரு, தன்னந்தனியனா என்னை ஆக்கிறாத என்று கேட்கிறாரு. எப்ப கேட்கிறாரு? எலும்பெல்லாம் தளர்ந்து போய் முடியெல்லாம் நரைச்சி போய் இனிமே குழந்தையே உருவாகாதுங்கிற ஸ்டேஜ் அடைஞ்சி அவ்வளவு சோர்வடைஞ்ச நேரத்தில் அவருடைய முதுகுத்தண்டுல குழந்தை இருக்கான்னு அவருக்கு தெரியல. அல்லாஹ்ட்ட தான் கேட்கிறாரு, யா அல்லாஹ் எனக்கு ஒரு குழந்தையை தந்துரு, லம்ம குன் பி துஆயிக ரப்பி ஷகியா, உன்னிடத்தில் பிரார்த்தனை கேட்பதிலிருந்து நான் ஒரு துர்பாக்கியசாலியாக இருக்க விரும்பல, நான் உன்கிட்ட கேட்கிறேன், நீ தந்து விடு அல்லான்னு சொல்லி திருப்பி திருப்பி அல்லாஹ்ட்ட கேட்கிறாரு. அல்லாஹ் என்ன செஞ்சான்? குழந்தையை தர்றேங்கிறான். இன்னானு பஷிருக பி குலாமின், இதெல்லாம் குர்ஆன் வசனம். ஜக்கரியாவே உனக்கு ஒரு ஆண் குழந்தை இருப்பதாக நற்செய்தி சொல்கிறோம். குழந்தைக்கு பேரையும் அல்லாஹ் வைக்கிறான். அல்லாஹ்வால் பேர் சூட்டப்பட்ட ஒரே ஆளு யஹ்யா தான். இஸ்முஹு யஹ்யா, அந்த குழந்தைக்கு பேரும் யஹ்யா. யஹ்யா என்ற பெயரிலே உனக்கு ஒரு ஆண் குழந்தையை தருகிறோம் அல்லாஹ் பேர் சூட்டின ஒரே ஆளு யஹ்யா தான். ரசூலுல்லாஹ்வுக்கு கூட முகமதுக்கு கூட பாட்டனார் தான் பேர் சூட்டினார். அல்லாஹ்வா பேர் சூட்டினது யாருக்கு தான்? யஹ்யாவுக்கு தான். இன்னானு பஷிருக பி குலாமின் இஸ்முஹு யஹ்யா, யஹ்யா என்ற பெயர் சூட்டப்பட்ட ஒரு குழந்தையை, ஆண் குழந்தையை உமக்கு தருகிறோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டான். சொன்ன பிறகும் கூட அவருக்கு முதுகுல ஒரு குழந்தை இருக்கு கண்டுபிடிக்க முடியல. என்ன சொல்றான்னு கேட்டா, அல்லாஹ் இதை நான் எப்படி எனக்கு ஒரு அடையாளம் காட்டுவேன். அவருக்கு என்ன இல்ல, அல்லாஹ் விளையாட்டுக்கு சொல்ல நினைச்சாரா என்னன்னு தெரியல. அவர் என்ன கேட்கிறாரு, எனக்கு இதை நம்புற மாதிரி ஒரு அடையாளத்தை காட்டு அப்படின்னு கேட்கிறாரு. ஆயத்துக்க அல்லா து கல்லிமன் நாச சலாசலையாலின் சவியா, அதுக்கு ஒரு அடையாளம் உனக்கு வேணுமா? அடையாளம் தர்றேன். 3 நாளைக்கு உனக்கு யார்ட்டையும் பேச முடியாது. 3 நாளைக்கு நீ யார்கிட்ட பேச நினைச்சாலும் வார்த்தை வராது, அதுல இருந்து விளங்கிக்க அப்படின்னு அவருக்கு ஒரு அடையாளத்தையும் அல்லாஹ் கொடுக்குறான். 3 நாள் அவருக்கு யார்ட்டையும் பேச முடியல. அப்ப விளங்கிக்கிட்டா நமக்கு ஒரு குழந்தை ஜனிச்சிருச்சு. எதுக்கு இதை சொல்ல வர்றேன்னா, அவர் ஒரு நபி, அவர் தனக்கு குழந்தை இருப்பதை கண்டுபிடிக்க முடியல, பிறக்குமா பிறக்காதா கண்டுபிடிக்க முடியல. நீ நாடுனாத்தான் பிறக்கும், என்னை தனியா விட்டுறாதா அல்லாஹ், நீ தான் குழந்தை தர்றவன், வந்த கைருல் வாரிசின், வாரிசு தரக்கூடியதுல நீ தான், வேற யாரும் தர முடியாது, எனக்கு நான் வாரிசை உண்டாக்கிற முடியாது என்றெல்லாம் ஒரு நபி சொல்றாரு. அட உனக்கு இருக்கியான்னு எல்லாம் சொல்றான், இருந்தாலும் அடையாளம் சொல்லுங்கிறார் அவரு. அப்ப அப்படி இருந்தும் கூட இருக்குதோன்னு திரும்பி பார்த்து கண்டுபிடிக்க முடியல. உனக்கு ஒரு குழந்தை இருக்குதுன்னு பேர் வரைக்கும் சொன்ன பிறகு கூட அவருக்கு அதை கண்டுபிடிக்க முடியல. இவர் என்ன பண்றாரு, அப்துல் காதர் பாக்குறவங்க எல்லாம் பார்த்து உனக்கு 7 குழந்தை உனக்கு 3 குழந்தை, இதே வேலையா இருந்திருக்காரு. இது நம்ப முடியுதா? அது 3 படிக்கிறாங்க. வா ஷஹதுருன் சலாமா பில் அஹ்மத் ஸீனா ஆமா மாமா ஹபாஹுல் குலாமா ஹஃபால் கைரில் கலாமி லி சின்னி சபையின் கமீலி 3 வருது. அப்ப 7 குழந்தை பெறுவாங்க, 7 வயசு வருவாங்க, 7 வயசுல கூட என்னவோ அவர் தெரிஞ்சுக்கிட்டு பாருங்க. 1-2 தெரியல, 7 குழந்தை இருக்கிறது தெரியுது. அது 7 வயசுல குர்ஆனை மனப்பாடம் பண்ணணும்னு தெரியுது. அது மட்டுமா தெரியுது, 70 வயசு வரைக்கும் ஒரு வாழ்வாருங்கிறது அது தெரியுது. இதெல்லாம் மார்க்கத்தில் உண்டா? மறைவான செய்தி எப்படி அறிய முடியுமா? அல்லாஹ் சொல்றான், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சொல்றான், குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், லா அலமுல் கைப், மறைவானது எனக்கு தெரியாது என்று சொல்லுங்கள். ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் என்ன கட்டளையிடுறான்? மறைவா உள்ள செய்திகள் தெரியாது என்று சொல்வீராக அப்படிங்கிறான்.
இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்றான் லவ் குன்து அலமுல் கைப லஸ்தக்தர்து மினல் கைரி வமா மஸ்ஸனிய சூ. இதுவும் குர்ஆன் வசனம். மறைவானது எனக்கு தெரியும் என்று இருந்தால் எனக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாது. மறைவானது எனக்கு தெரிஞ்சா எனக்கு கஷ்டம் வருமாங்க? எனக்கு முதுகுக்கு பின்னாடி ஒரு குத்த போறாரு கத்தியை வச்சுக்கிட்டு, அது எனக்கு தெரிஞ்சு போச்சுன்னு வைங்க, நான் ஒதுங்கிடுவேன்ல. முதுகுக்கு பின்னாடி குத்த வர்றது முன்கூட்டியே தெரிஞ்சிருச்சுன்னு சொன்னா அப்படி கத்தி வரும்போது விளைவிக்கிறவன் இதுல வந்து குத்துவாரு. அப்ப மறைவானது யாருக்கெல்லாம் தெரிகிறதோ அவருக்கு கஷ்டம் வரக்கூடாது. தாய் கூட போய் அடிப்பான் என்பது முன்கூட்டியே தெரிந்தால் போகாம இருந்திருக்கலாம்ல. உகதுல போய் பல்லு உடையும்னு தெரிஞ்சிருந்தா அப்படி வாள் வரும்போது இப்படி தலையை நாட்டிருக்கலாம்ல. ஏன் பல்லு உடைஞ்சிச்சு? மறைவானது தெரியல. ஏன் கழுத்துல வெட்டு விழுந்துச்சு? மறைவானது தெரியல. ஏன் கல்லை விட்டு அடிச்சான்? ஏன் கல்லு வரும்போது மறைவானது தெரிஞ்சு குனிஞ்சிக்கிற வேண்டியதானே? தெரியாது. மறைவானது தெரியாது. எது கண்ணுக்கு தெரிகிற மாதிரி நடக்குதோ அது தெரியும். நபியா இருந்தாலும் அல்லாஹ்வுடைய ரசூலா இருந்தாலும் மறைவான செய்திகளை அறிந்து கொள்ள முடியாது. அப்ப அது சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லவ் குன்து அலமுல் கைப், மறைவானது எனக்கு தெரிந்திருக்குமேயானால் லஸ்தக்தர்து மினல் கைரி, வெறும் நன்மைகளாகவே அள்ளி குவித்திருப்பேன். வமா மஸ்ஸனிய சூ, ஒரு தீங்கும் எனக்கு ஏற்பட்டிருக்காதப்பா. எவ்வளவு தீங்கு எனக்கு வந்திருக்குது. அதுல என்ன விளங்குது? மறைவானது தெரியாது. ஒரு குதிரையில ஏறி போறாங்க, கீழே விழுந்துடுறாங்க, விழுந்து கால்லாம் சுருக்கிருச்சு, ஒரு மாசம் படுக்கையில கிடக்குறாங்க, எந்திரிக்க முடியல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால் வீங்கி போய் அந்த குதிரை தள்ளி விடும்னு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா யாராம இருந்திருப்பாங்கல்ல. ஏன் கால் சுருக்கிக்கிட்டு போகணும்? ஏன் ஒரு மாசம் போய் ஒதுங்கி இருக்கணும்? சமுதாயத்துல ஒதுங்கி போற அளவுக்கு கால் வீங்கி போச்சு, நடக்க முடியல. அப்ப குதிரை தள்ளி ஏறு, இந்த குதிரை தள்ளி பிரட்டி விட்டு போடும், கால் சுருக்கிக்கிறோம், அப்படி பிசையை போய் கால் வீங்கிக்கிறோம். யாருக்கு தெரியல? முன்கூட்டி ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியல. அப்ப மறைவான செய்திகளை அல்லாஹ்வுடைய ரசூலுக்கே தெரியலன்னு சொல்லி திருமறை குர்ஆன் சொல்லுது. ஆயிஷா நாயின்னு களங்கம் சுமத்துனாங்களே, தெரிஞ்சிச்சா? களங்கமானவங்களா இல்லையா? தெரியல, ஒதுக்கி வச்சுட்டாங்க. ஊரெல்லாம் சொல்லுது, ஒதுக்கி வச்சுட்டாங்க. அப்ப அல்லாஹ்வா ஒரு வசனத்தை அருளி ஆயிஷா நாய்க்கு தூய்மையானவர்கள் சொன்ன பிறகுதான் ஆயிஷா நாயுடைய அந்த தூய்மைத்தனத்தை அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு அறிந்து கொள்ள முடியுது. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லாத ஒரு ஆற்றல் இவருக்கு இருக்குதா? மறைவான நாளைக்கு என்ன நடக்கும்? எத்தனை வயசுல ஒரு குழந்தை பெறுவாரு? அது எத்தனை வயசுல குர்ஆனை மனப்பாடம் பண்ணு தெரியுமா? இது முடியாது. அதே மாதிரி அல்லாஹ் சொல்லி காட்டுறான், இன்னல்லாஹ இந்தஹு இல்முஸ் ஸாஅ வ யுனஸிலுல் கைஸ் வ யஅலமு மா ஃபில் அர்ஹாம் வ மா தத்ரி நஃப்சுன் மாதா தக்ஸிபு கதா வ மா தத்ரி நஃப்சுன் பிஅய்யி அர்லின் தமூத். அல்லாஹ் சொல்லி காட்டுறான் 5 விஷயங்கள் இருக்கின்றன. இன்னல்லாஹ இந்தஹு இல்முஸ் ஸாஅ, கியாமத் நாள் எப்போது என்ற விவரம் அல்லாஹ்விடத்தில் தான் இருக்கிறது. உலகம் அழியுது, உலகம் அழியுதுங்கிறோம்ல, 2000, 2007, 10, 3000 விட்டு அடிப்பாங்க. அப்படிலாம் தேதி கிடையாது. ஏன்? அல்லாஹ்வே குர்ஆன்ல ஒரு இடத்துல சொல்றான், யஸ்அலூன கனிஸா, கியாமத் நாள் எப்போ, ஐயான முர்சாஹா, எப்போது என்று உன்னிடத்தில் வந்து கேட்கிறார்கள். ஃபீமா அன்த மின் திக்ராஹா, அது பற்றிய ஞானம் உனக்கு எங்கே இருக்கிறது? ரசூலுல்லாஹ் பார்த்து அல்லாஹ் சொல்றான், உலகம் எப்போது அழியும் என்று உன்னிடத்தில் கேட்கிறார்கள். ஃபீமா அன்த மின் திக்ராஹா, அது பற்றிய ஞானம் உமக்கு எங்கே இருக்கிறது? இலா ரப்பிக்க முன்தகாஹா, அந்த ஞானம் ரப்பிடத்தில் இருக்கிறது, இறைவனிடத்தில் இருக்கிறது. இன்னமா அந்த முன்திருமை யக்ஷாஹா, அதை நம்பக்கூடியவனை எச்சரிப்பது மட்டும்தான் உன் வேலை. இத்தனாம் தேதிக்கு அழியும்னு சொல்றது உன் வேலை இல்லை, அது எனக்கு மட்டும்தான் தெரியும். லாயு ஜல்லிஹா இல்லாஹு, அவனை தவிர யாரும் அதுக்குரிய நேரத்துக்கு வெளிப்படுத்த முடியாததை அவனா வெளிப்படுத்துவான். அப்ப 5 விஷயங்கள் இருக்கின்றன. ஒன்னு கியாம நாள், எவனாலையும் கண்டுபிடிக்க முடியாது. ஒன்னு. ரெண்டாவது என்ன? நஸிருல் கைஸ், மழை இறக்குறதுக்கு பாருங்க, அந்த மழை பற்றிய முழுமையான விவரம் அவனுக்கு தான் தெரியும். எவனும் மழை பெய்யுன்னு சொல்ல முடியாது. சொல்லுவான், வானிலை அறிக்கையில சொல்லுவான், சொன்னா நம்பி தைரியமா போகலாம். பலத்த மழை பெய்யும்னா பெய்யாதுன்னு விளங்கிக்கலாம். அதை கூட அவன் எப்படி சொல்லுவான்? அதாவது பெய்யும்னு சொல்ல மாட்டான், அதாவது லேசா பெய்யக்கூடுமா. எப்படிப்பா பெய்யும்? லேசானது முதல் மிதமானது வரை, ரெண்டு தானே இருக்குது. லேசானது முதல் மிதமானது வரை எங்க பெய்யும்பா? ஆங்காங்கே, ஆங்காங்கே பெய்யுமா, பெய்யக்கூடும் அப்படின்னு சொல்லுவான். அவனுக்குதா எதுவும் அடிச்சு சொல்ல முடியாது. இதனோ இது சொல்லிட்டு இருக்கான். ஏதாவது இவ்வளவு பெரிய தமிழ்நாட்டுக்குள்ள, தமிழ்நாட்டில் சொல்லாத மண்ணடியில இத்தனாம் தேதி பெய்யும் சொல்லி பார்ப்போம். தமிழ்நாட்டுக்கு நான் தான் சொல்லுவேன், தமிழ்நாட்டில் அங்கங்க மழை பெய்யும், டெய்லி ஏதாவது இடத்துல பெய்யத்தான் செய்யும். இவ்வளவு பெரிய நிலப்பரப்புல ஏதாவது ஒரு 5 கிலோமீட்டர்ல மழை பெய்யாம இருக்குமா? எங்கேயாவது ஒரு நாளைக்கு பெய்யத்தான் செய்யும். இது சொல்றதுக்கு பெரிய ஆற்றல் வேண்டியதில்லை. நீ என்னத்தான் வானிலை அறிக்கை பண்ணாலும், மழை மேகம் குவிந்து கண்ணு முன்னாடி நிக்கிறத கண்டாலும் ஒரு காத்து வந்து அடிச்சுட்டு ஓடிடும், அவ்வளவுதான். அல்லாஹ் யுர்சிலு ரியாஹ புஷ்ரம் பைன யதை ரஹ்மத்திஹி, அவன் தான் காத்து அனுப்பி விடுறான், ஓட்டிக்கிட்டு ஓடி போயிடும்.
எந்த ஊருக்கு பெய்யணும் அங்க கொண்டு கொட்டிவிடும். அதுக்கு முந்தி பெய்யும் எதிர்பார்த்து இருக்க மாட்டான். பெய்ய போகுது ஆஹாவோன்னு சிரிச்சுக்கிட்டு இருப்பான். ஒரு காத்து வந்து ஒண்ணுலாம் வாங்கிட்டு போயிடும். பாக்குறமா இல்லையா? அது மாதிரி நேற்று மாநாடு போட்டாங்க, நினைச்சிருப்பானுங்களா? நினைச்சா போட்டிருப்பானுங்களா? ஒண்ணும் இல்ல, புஷ்னு போயிடுச்சு. அப்ப நம்ம தானே போட்டோம், நிறுத்துற வரைக்கும் வராம கடைசியில வந்துச்சு. அப்ப அது மாதிரி அவன் வேலை செய்யறாங்க. மழை இறக்குற அவன் வேலை. எந்த ஊர்ல பெய்யும், எவ்வளவு பெய்யும், எத்தனை நிமிஷத்துக்கு பெய்யும், எவ்வளவு மில்லி மீட்டர் பெய்யும், பேஞ்ச பிறகு அளந்து சொல்லுவான். 7 மில்லி மீட்டர் 10ன்னு சொல்லி பெய்யறதுக்கு முன்னாடி செய்ய முடியாது. அடுத்து என்ன? மூணாவது விஷயம், கருவறையில் உள்ள நிலைமைகளை அவன் தான் அறிவான். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு பொம்பளையுடைய கற்ப அறையில் எத்தனை குழந்தை உண்டாகும் எவனாலையும் சொல்ல முடியாது, அப்துல் காதர் ஜிலானி தவிர. இவங்க அப்படித்தான் சொல்லியிருக்காரு, கரெக்டா சொல்லியிருக்காரு. 7 பிள்ளைன்னு சொல்லிவிட்டாருலங்க. அல்லாஹ் சொல்றான் 7 மாஃபில் இருக்காம்னு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வசனத்தை வாசிச்சு சொன்னாங்க, ஹம்சுன் 5 விஷயங்கள் இருக்கின்றன, லா யஅலமுஹுன்ன இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர யாரும் அவற்றை அறிந்து கொள்ளவே முடியாது. 5 என்ன? கியாமத் நாள் 1, 2வது மழை, 3வது கருவறை சம்பந்தப்பட்ட விவகாரங்கள். ஒரு கருவறையில எத்தனை குழந்தை உண்டாகும், எத்தனை பிறக்கும், எத்தனை ஊனமா இருக்கும், அதுல எத்தனை ஆம்பளை பிள்ளை, அதுல எத்தனை பொம்பளை பிள்ளை, எத்தனை சாலிகான பிள்ளை, எத்தனை செய்தான் கண்டுபிடிக்க முடியாது, அவனுக்கு தான் தெரியும். ஒய்யாலும் மாஃபில் அர்ஹாம். 3ஆச்சா, ஒமா தத்ரி நஃப்சுன் பிஐ அர்லின் தமூத், எந்த இடத்தில் தான் மரணிப்போம் என்பதை எவனுக்கு அறிந்து கொள்ள முடியாது. நான் எங்க மௌத்தா போன்னு சொல்லுங்க பார்ப்போம். நீங்க என்ன சொல்ற? எனக்கு சொல்ல முடியாது. நீங்க என்ன சொல்றதுங்கிறேன். நீங்க மௌத்தா போறத உங்களுக்கு சொல்ல முடியாது. படுத்த படுக்கையில கிடப்பான் அவன், அங்க மௌத்தா போன்னு உங்களுக்கு சொல்ல முடியாது. திடீர்னு ஒரு மாற்றம் ஏற்பட்டு போயிடும். அப்ப எந்த இடத்தில் ஒருத்தன் மரணிப்பான் என்பதை அவனுக்கே சொல்ல முடியாது. ஒமா தத்ரி நஃப்சுன் பிஐ அர்லின் தமூத், எந்த ஆத்மாவும் எந்த இடத்தில் தான் மரணிப்போம் என்பதை அறிந்து கொள்ள முடியாது. ரசூலுல்லாஹ்வுக்கு எந்த இடத்துல மரணிப்போம் அவங்களுக்கு தெரியாது, ஒரு நபிக்கும் தெரியாது, ஒரு வலிக்கும் தெரியாது, ஒரு மகானுக்கும் தெரியாது. அடுத்து என்ன? ஒமா தத்ரி நஃப்சுன் மாதா தக்ஸிபு கதா, நாளைக்கு என்ன சம்பாதிப்போம் சொல்லுங்க. நாளைக்கு எவ்வளவு உங்களுக்கு வருமானம் சொல்ல முடியாது. நாளைக்கு எவ்வளவு வருமானம் சொல்லுங்க பார்ப்போம். எவனுக்கும் சொல்ல முடியாது. எல்லாத்தையும் சொல்லணும். என்னென்ன சம்பாதிக்க, தண்ணி எவ்வளவு, அரிசி எவ்வளவு, ரூபாய் எவ்வளவு, எவனுக்கும் சொல்ல இயலாது. அப்ப நாளைக்கு நான் இன்னது சம்பாதிப்பேன்னு ஒருத்தருக்கு சொல்ல இயலாது. இது யாருக்கு சொல்ல இயலாதான்? ஒருத்தருக்கும் சொல்ல இயலாது. ரசூலுல்லாஹ்ட்ட போய் கேட்டாலும் சொல்ல இயலாது. அல்லாஹ்வுடைய ரசூலே, நாளைக்கு உங்களுக்கு எவ்வளவு வருமானம் வரும் முடியாது. அபூபக்கர் சித்திர கேட்டா தெரியுமா? ஒருத்தருக்கும் தெரியாது. இவருக்கு தெரியும். அடுத்தவனுக்கு உள்ளதெல்லாம் தெரியும். மாதா தக்ஸிபு கதா எல்லாம் தெரியும் இவருக்கு. இது என்னையா? இது 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 எந்த மார்க்கத்தில் உள்ளது? இது யூதர்களுடைய சதித்திட்டம் உங்களுக்கு தெரியலையா? இந்த மார்க்கத்தை கெடுக்கிறதுக்காக இப்படி பண்ணிருக்கான்னு தெரியலையா? அப்ப எவ்வளவு மறைவான எத்தனை குழந்தை பேரும் என்னென்னலாம் சொல்லி இருக்கிறார், எங்கெங்கே நடக்கிறதெல்லாம் சொல்றாரு. கப்பல்ல தீ பிடிச்சா இவருக்கு தெரியுது, கப்பல் மூழ்கினா இவருக்கு தெரியுது, திருடர்கள் கொள்ளையடிக்க வந்து அது தெரியுது. அங்கிருந்து கத்துறாங்க, இவர் செருப்பை கட்டி எறிகிறாராம். அதாவது திடீர்னு நினைஞ்சாராம், ஒழு செஞ்சுட்டு இருந்தாராம், செருப்பை கட்டி விட்டு அடிச்சிடாராம். ஒழு செஞ்சுட்டு இருந்தவர் அப்துல் காதர் ஜிலானி. சிஷியர்களுக்கு எல்லாம் பெரிய ஆச்சரியமா போச்சான். கொஞ்ச நேரத்தில் அந்த செருப்போட ஒரு கூட்டம் வருதான். இவர் எந்த செருப்பு விட்டு அடிச்சாரோ அந்த செருப்போட வருதான். என்னன்னு கேட்டா, நாங்க வந்துகிட்டு இருந்தோமா, ஒரு கொள்ளை கூட்டத்துக்காரங்க வந்துட்டாங்க கொள்ளை அடிக்கிறதுக்காக வேண்டி, நாங்க அப்துல் காதர் ஜிலானின்னு கூப்பிட்டோம்னு அந்த 2 செருப்பு வந்து கொள்ளையர்களை விரட்டி அடிச்சவங்களை சாவடிச்சுட்டு கீழே கடந்துச்சு, அதை எடுத்துட்டு வரோம். இவர் விட்டு எரிஞ்ச செருப்பு என்ன பண்ணிருக்கு, கொள்ளையர்களை அடிச்சு நொறுக்கிட்டு வந்துருச்சு. இப்ப என்ன விவகாரம்? அது இவரை விட அவங்க பரவாயில்லை, இவர் செருப்பு தானே கண்டுபிடிச்சாங்களா கரெக்டா? என்ன கதை? கொஞ்சமாச்சு அறிவு வேணாமா, கொஞ்சமா சிந்தனை வேணாமா? இப்படிலாம் செருப்பு விட்டு அடிச்சு பெரிய கூட்டத்தை வளர்க்கலான் இருந்தா எதுக்கு 70 சஹாபாக்களை கொண்டு உகதுல பலி கொடுக்கணும்? நான் கேட்கிறேன். உகது போர்க்களத்துல எதுக்குங்க 70 சஹாபாக்களை உயிர் தியாகம் பண்ணணும்? ரசூலுல்லாஹ் போட்ட செருப்பு விட்டு அடிச்சு 1000 பேர் காலி பண்ண முடியாதா? எதுக்கு பத்ரு, எதுக்கு உஹது, எதுக்கு ஹுனைன், எதுக்கு அஹ்ஸாப், எதுக்கு கந்தக்கு, எதுக்கு ஹிஜ்ரத்துங்கற? அபூஜஹல் வரட்டான செருப்பு கழட்டி விட வேண்டியானே, அம்புட்டு பேர் அடிச்சு நொறுக்கி விட்டு ரசூலுல்லாஹ் காப்பாத்துமே. அப்படி ஒரு வேலையை அல்லாஹ் அந்த உலகத்துல படைச்சிருக்கிறான். அவன் உழைக்கணும், அவன் பாடுபடணும். இந்த மந்திரத்துல மாங்காய் விடுற விளையாட்டு இஸ்லாத்துல கிடையாது. அப்படி எந்த நபிமார்களுக்கு ஆக்கல. அப்ப இங்க என்ன பண்ணிருக்காங்க, என்னென்னலாம் அவருக்கு தெரியுது பாருங்க. நாட்டுல என்ன நடந்தாலும் அல்லாஹ் செய்யற வேலையை எப்பறம் இவர் செய்யறாருங்க. அந்த அளவுக்கு நாசமாக்கி அந்த மகானுடைய பெயரால பொய்களை இட்டு கட்டி இருக்கிறாங்க. ஒரு விஷயத்தை நீங்க நல்லா தெரிஞ்சுக்கிறீங்க, ஒரு அடிப்படைய
ஒரு மனிதன் மரணித்த பிறகு அவனுடைய நிலை என்ன, இது ஒன்ன புரிஞ்சுக்கிட்டா போதும், சுருக்கமா வந்துருவோம். அப்துல் கார் ஜிலானியா இருக்கட்டும், ஷாவுல் மீதா இருக்கட்டும், ஏர்வாடில் அடங்கியிருக்கிற இப்ராஹிம் சாஹிபா இருக்கட்டும், அஜ்மீர் காஜாமுதீன் சிஸ்தியா இருக்கட்டும், வேற எவராவே இருக்கட்டும், ஒரு மனிதர் இறந்த பிறகு நமக்கு அவருக்கு உள்ள உறவு என்ன, இறந்தவரோடு நாம் எப்படிப்பட்ட உறவு வைத்துக் கொள்ள வேண்டும், இந்த ஒரு விஷயத்தை தெரியாதுதான் இவ்வளவு குழப்பத்துக்கும் காரணம். எல்லாத்துக்கும் காரணம் என்ன, மூத்தா போன பிறகு நமக்கு அவருக்கு உள்ள உறவு என்ன, மூத்தா போனவர் எந்த கண்டிஷன்ல இருக்கிறார், இதை விளங்கிக்கிட்டா எந்த குழப்பமும் இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு மனுஷன் மூத்தா போறான், மனிதன்ல ரெண்டு வகை இருக்குது, ஒருத்தன் நல்லவன் ஒருத்தன் கெட்டவன், ரெண்டு வகை தானே, நல்லவன் மூத்தா போறான், கெட்டவனும் மூத்தா போறான். நல்லவன் இறந்து விட்டான் என்று சொன்னால் அவனிடத்துல வானவர்கள் கேள்வி கேட்கிறாங்க. என்ன கேள்வி, உன்னுடைய இறைவன் யாரு, உன்னுடைய வேதம் என்ன, உனக்கு வழிகாட்டி யாரு, நீ எந்த அடிப்படையில் நடந்தன்னு கேட்பாங்க. இந்த கொஸ்டின் லேசான கொஸ்டினா இருக்கலாம், யாரு ஒழுங்கா நடந்தானோ அவனுக்கு தான் அந்த பதில் வரும். அந்த பதில் யாருக்கு சொல்ல முடியும், இப்ப ஏதாச்சும் ஈஸி தானே நினைச்சுக்கலாம், கேட்ட அல்லான்னு சொல்லிடலாமேண்டு. இந்த யாமுயன் கூப்பிட்டு இருந்தா நீ அல்லான்னு உனக்கு வாயில வராது, யாருக்கு வரும், யாரு ஒழுங்கா நடந்தானோ அவனுக்கு தான் வரும். அப்ப இந்த கேள்வி கேட்டவன நல்லடியார் என்ன செய்வாரு, என் இறைவன் அல்லாஹ், எனக்கு வழிகாட்டிற முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னுடைய வேதம் குர்ஆன், என்னுடைய மார்க்கம் இஸ்லாம்னு சொல்லி அந்த ரிசல்ட்டை வந்து அல்லாஹ் வர வைக்குமா. வச்ச உடனே நல்லடியார் ஆயிட்டார், பாஸ் ஆயிட்டார்ல, ஃபர்ஸ்ட் தேர்வுல பாஸ் ஆயிட்டார், நுழைவு தேர்வுல. அப்ப என்ட்ரன்ஸ்ல அவர் தேர்ன உடனே அவருக்கு என்ன மறுமையில கிடைக்க போகுதோ அதையெல்லாம் அப்படி அல்லாஹ் எடுத்து காட்டுவான். அப்படி விசாலப்படுத்தி அந்த சொர்க்கத்துல என்னென்னலாம் கிடைக்குமோ அந்த பாக்கியம், இனிமே ஜட்ஜ்மெண்ட் பண்ணி சொர்க்கத்துக்கு போகும் பொழுது என்னென்னலாம் அவருக்கு கிடைக்க இருக்குதோ அதை நான் இதை கட்டுக்கதையை நான் சொல்லல, இதை நானும் பார்க்கல நீங்களும் பார்க்கல, அல்லாஹ்வுடைய தூதர் இதை சொல்றாங்க, முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அவங்க சொன்ன அவங்க வழி ஏத்த நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், சொர்க்கத்தை நரகத்தை, இந்த குர்ஆன் அல்லாஹ்வுடைய வேதங்கிறத எல்லா அவ்வளவு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவனுக்கு கபர் விஸ்தீர்ணமாக்கப்படும், என்னென்னலாம் கிடைக்கும், அந்த ஊர்லயும் அந்த பங்களா அந்த இது எல்லாத்தையும் பார்ப்பான், சந்தோஷம் தாங்க இயலாது. வேற எதுக்கு உழைச்சோம், இதுதான் உழைச்சோம், எதுக்கு தொழுதோம், எதுக்கு நோன்பு வச்சோம், எதுக்கு கஷ்டப்பட்டோம், எதுக்கு பாடுபட்டோம், எதுக்கு இந்த உலகத்துல ஆபாசம் அசிங்கத்தை எல்லாம் போய் மூழ்க நமக்கு வாய்ப்பு இருந்தும் அதெல்லாம் எதுக்கு தியாகம் பண்ணணும், அங்க நல்லா இருக்கத்தானே மனுஷன் சந்தோஷம் வரும். தேறிட்டோண்ட உடனே அல்ஹம்துலில்லாஹ் முழு சந்தோஷம். அப்ப அவன் சொல்லுவான், அந்த நல்லடியான் வானவர்கள்ட்ட மலக்குகள்கிட்ட அர்ஜிவு இலாகலி, என் குடும்பத்தார்ட்ட கொஞ்சம் போயிட்டு விளையாந்துடுறேன் அப்படிமானா. எதுக்கு இதை சொல்றான், நான் மூத்தா போயிட்டேன், கவலைப்பட்டு இருப்பாங்க, நான் நல்லா இருக்கிறேன்னு சொல்லிட்டு வந்தேன்னா அவங்க கொஞ்சம் சந்தோஷமா இருப்பாங்க, அவங்க நல்ல அமல் செய்வாங்க, என்னை மாதிரி அவங்களும் மார்க்கத்துக்காக பாடுபடுவாங்க, இதை போய் கொஞ்சம் சொல்லிட்டு வந்துடுறானே அப்படின்னு சொல்லி அவன் கேட்பானான். உடனே மலக்கு பார்ப்பாராம், மலக்கு அவராக முடிவெடுப்பாரு. மலக்கு வந்து லா யஸூனல்லாஹ மா அமரஹும் வ யஃபாலூன மா யூமரும், மலக்குகளுடைய டியூட்டி என்னன்னு கேட்டா ஆணையிடப்பட்டதை செய்து முடிப்பார்கள். மலக்கு செய்யறாருன்னா அல்லாஹ் சொல்லி செய்யறாருன்னு அர்த்தம். வ யஃபாலூன மா யூமரும், ஆணையிடப்பட்டதை தான் அவர்கள் செய்வார்கள் குர்ஆன் சொல்லுது. அந்த அடிப்படையில் மலக்கு சொல்வாரு, போற வேலையெல்லாம் கிடையாது, வந்துட்டு அவ்வளவுதான், இங்க வந்துட்டா மர அந்த உலகத்தோட எந்த தொடர்பும் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த திருப்பி திருப்பி இதை புலம்புவாரு, போயிட்டு வந்துடுறேன். உடனே மலக்குகள் என்ன பண்ணுவாங்க, அல்லாஹ்வுடைய உத்தரவு பிரகாரம் தூங்குன்றாங்க, தூங்குன்னா தூங்கிட வேண்டியது அவ்வளவுதான். மலக்குகள் இறை உத்தரவை சொல்ற காரணத்தினால தூங்குன்னு சொல்லிடுவாங்க. எப்படி தூங்க சொல்லுவாங்க, அதுவும் ஹதீஸ்ல வருது, கனவுமத்தில் அரூஸ், நம் கனவுமத்தில் அரூஸ், புது மாப்பிள்ளை மாறி தூங்கு. புது மாப்பிள்ளை தூக்கம்னா என்ன, புது மாப்பிள்ளை தூக்கத்துக்கு ரெண்டு அர்த்தம் இருக்குது. என்ன ரெண்டு அர்த்தம், ஒண்ணு வந்து புது மாப்பிள்ளை இப்படி அசந்து தூங்குவான், புது மாப்பிள்ளை அவன் சந்தோஷமா குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டுட்டு அந்த அசதியான தூக்கம், அப்படியான ஒரு அசந்த தூக்கத்துல எவன் எழுப்பினா எந்திரிக்க மாட்டான். புது மாப்பிள்ளை முக்காவாசி பேர் 10 மணிக்கு 11 மணிக்கு தான் எந்திரிப்பான், பாக்குறீங்களா இல்லையா, அசந்து தூங்குவான். அப்ப புது மாப்பிள்ளை மாதிரி தூங்குண்டா என்ன அர்த்தம், அசந்து தூங்குண்ட அர்த்தம். அது மாத்திரம் இல்ல, புது மாப்பிள்ளைக்கு கலர் கலரா கனவு கொண்டுட்டே தூங்குவான். ஆமா, புது மாப்பிள்ளை இல்லையா, அவர் கலர் கலரா கனவுகள்லாம் இன்பமான தூக்கம், தூக்கத்துக்குள்ளே ஓடிட்டு இருப்பான், வணங்குதா, அதான் புது மாப்பிள்ளை தூக்கம். அப்புறம் ரெண்டு இவருக்கு இருக்குது, அசந்தும் தூங்குவாரு, அந்த இன்பங்கள் அப்படி சொர்க்கம் அது இது மாளிகை பங்களா அரண்மனை திண்டு பழையன அது இது அதெல்லாம் பார்த்து அதுக்கெல்லாம் அவர் வந்துகிட்டு இருக்கும். அப்படி சந்தோஷத்தோடவும் அதே நேரத்தில் அசதியோடவும் ஆழ்ந்த தூக்கத்துல உறங்குவார். அப்படி உறங்குவீராக. எது வரைக்கும் உறங்குவீராக, ஒரு நாளைக்கா, 2 நாளைக்கா, ஒரு வாரத்துக்கா, ஒரு மாசத்துக்கா, எவ்வளவு நாளைக்குன்னு அவரே சொல்றாரு. மலக்கு தூங்கு, அசந்து தூங்கு, புது மாப்பிள்ளை மாதிரி தூங்கு,
எது வரைக்கும் தூங்கு? ஹத்தா யபாஸகல்லாஹு மின் மல்ஜைக ஹாதா, உன்னை அல்லாஹ் திரும்ப இங்க இருந்து எழுப்புவானே அது வரைக்கும் தூங்கு. திரும்ப எப்ப எழுப்புவான்? திரும்ப எப்ப எழுப்புவான்? நம்ம எல்லாம் மௌத்தா போய் உலகமெல்லாம் அழிச்சு திரும்ப உயிர்ப்பிப்பான அது வரைக்கும் தூங்குவாங்களாம். யாரு? நல்லடியார். அப்துல் கார் ஜிலானி நல்லடியார் நினைக்கிறீங்களா? நினைக்கிறீங்களாங்க? அப்ப என்ன செய்யறாரு அவர்? இப்ப தூங்கிக்கிட்டு இருக்கிறார். நீ என்னத்தை கத்துனாலும் வழங்க தூங்குறார். அதுக்கு தான் அல்லாஹ் அந்த ஆயத்துல சொல்றான். என்ன சொல்றான்? வஹும் அன் துஆஇஹிம் காஃபிலூன், நீ அழைத்ததும் அவர்களுக்கு தெரியாது. குர்ஆன்ல சொன்னா விளங்குதா? அவரை நாங்க குறை சொல்லல, அவுலியாக்கள நல்லடியார்கள் நீங்க நினைச்சீங்கன்னு சொன்னா, நல்லடியார் இப்ப உறங்கி கொண்டுதான் இருப்பாரு. நீ கூப்பிட்ட குரல் அவர் காதல விழுந்துன்னு சொன்னா அவர் நல்லடியார் இல்லைன்னு அர்த்தம். நல்லடியார்களாக இருந்தால் ஒழுங்கான கேள்விக்கு பதில சொல்லுவாங்க, ஆழ்ந்த உறக்கத்தில் இருப்பாங்க, கியாம நாள் வரைக்கும் எந்திரிக்க மாட்டாங்க. கெட்டவனா இருந்தா என்ன? கெட்டவனா இருந்தா அவன் முடிச்சுக்கிட்டு இருப்பான். ஹதீஸ்ல இருக்குது. கெட்டவனா இருந்தா அவன்கிட்ட கேள்வி கேட்பாங்க. அவன் என்ன சொல்லுவான்? ஹா ஹா லா அத்ரீமானா, ஐயோ எனக்கு தெரியலையே, என்னமோ பயங்கரமான கேள்விலாம் கேட்கறாங்களேமானா. எந்த கேள்விக்கு? யார் உன் இறைவன்கிற கேள்விதான். பயங்கரமான கேள்விலாம் இல்ல, எது உன்னுடைய மார்க்கம்ங்கிறது தான். இந்த கேள்வி அவனுக்கு பயங்கரமா தெரியுது. ஐயோ எனக்கு தெரியலையே அப்படின்றானா. உடனே என்ன செய்வாங்க? தெரியலையா, இந்தா லோகர் தொலை இந்தா, நோன்பு வைக்காததுக்கு இந்தா, ஜக்காத்து கொடுக்காதுக்கு தான் அடி. ஒவ்வொரு செயலையும் சொல்லி காட்டி சொல்லி காட்டி அவன் கியாம நாள் வரைக்கும் உசுரோட இருந்துகிட்டு முழிச்சுக்கிட்டு தண்டிக்கப்பட்டு இருக்கிறான். இப்ப உசுரோட முழிச்சுக்கிட்டு இருக்கிறார்னு சொல்வது யாருக்கு உள்ளது? கெட்டவனுக்கு உள்ளது. தூங்கிக்கிட்டு இருக்கிறார் என்பது யாருக்கு உள்ளது? நல்லடி யாருக்கு உள்ளது? இதை தெரிஞ்ச பிறகு அல்லாஹ்வுடைய அப்துல் கார் ஜிலானி நமக்கு என்ன சொன்னாங்க? இஜாலில் கிதாப ஓ சுன்னத் அமாமக, குர்ஆனை முன்னாடி வச்சுக்க, நபி வழியை முன்னாடி வச்சுக்கேன்டாங்க. நபி வழியை முன்னாடி வச்சுக்கிட்டோம். வச்சு பார்த்தோம்னா அப்துல் கார் ஜிலானி நல்லடியாரு, நல்ல மனுஷன் தானே, நல்லதானே சொல்லி இருக்கிறாரு. அதனால அவர் தூங்கிக்கிட்டு இருக்கிறாரு. ஏன் கூப்பிடுறப்ப எதுக்கு போ அப்துல் கார் ஜிலானிங்கிற விளங்குமா? யாமு இதன விளங்குமா? சாகுல மீதன விளங்குமா? அஜ்மீர் காஜானா விளங்குமா? நாகூர் ஆறுனா விளங்குமா? விளங்காது. யாருக்கும் விளங்காது. அவங்க பாட்டுக்கு இன்பத்தில் அப்படி லயிச்சு போய் புது பொண்டாட்டியை கண்ட வந்தவங்க மாதிரி அவர் மெய் மறந்து தூங்கிட்டு இருக்காரு. அவரை போட்டு தொந்தரவு பண்ணிக்கிட்டு இது சரியா? இதான் நாங்க சொல்றோமே தவிர அவுளியாக்கள் எல்லாம் நாங்க மட்டப்படுத்தல. அவங்கள போட்டு துன்புறுத்தாதீங்க, அவங்கள போட்டு பயனற்ற முறையில் உங்க லைஃபை வீணாக்கிறாதீங்க என்பதுதான் நம்முடைய போதனை. இதுதான் அடிப்படை மூத்தா போனவங்க நிலைமை. அடுத்தது என்ன? ஒருத்தர் மூத்தா போயிட்டாருன்னு வைங்க, அவர் மீது நமக்கு பிரியம் இருக்குது, இருக்கலாம். ஏன்னா அப்துல் கார் ஜிலானி சில சேவைகள் செஞ்சிருக்கிறாரு. அந்த சஹாபாக்கள் அளவுக்கு செய்யாட்டாலும், தாபியன்கள் அளவுக்கு செய்யாட்டாலும், 4 இமாம்கள் அளவுக்கு செய்யாட்டாலும், தபோ தாபியன்கள் அளவுக்கு செய்யாட்டாலும் நம்மளை விட கூட செஞ்சிருக்காருல்ல, அதை மறுக்க முடியாதுல்ல. நம்மளை விட அதிகமா செஞ்சிருக்கிறார். அதுக்காக வேண்டி அவர் அல்லாஹ் ரசூல் மொய்தீன் ஒத்துக்க மாட்டோம். அது பல லட்சக்கணக்கான பேரை தாண்டி அவரும் நன்மையான காரியங்கள் செஞ்சிருக்கிறார். ஒரு மதரசா நடத்திருக்காரு, பல பேருக்கு பாடம் சொல்லி கொடுத்திருக்காரு, மார்க்கத்தை போதிச்சிருக்கிறாரு, அதுக்காக கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருக்கிறாரு. ஓகே, அதான் பண்ணியிருக்கிறாரு. அதுக்காக நமக்கு அவர் மேல் முகப்பத்து வரும், ஒரு பிரியம் வரும். பிரியம் வந்தா என்ன செய்யறது? அதுக்கு வழி வேணும்ல. இன்னது செய்யற, அதாவது கல்யாணம் பண்ற வழியை சொல்லி கொடுக்காட்டி பிரச்சாரம் பண்ணுவான். ஏன் இவன் நம்ம சமுதாயம் போய் அப்துல் கார் ஜிலானியை கூப்பிடுறாங்கன்னு கேட்டா, நல்லவங்களுக்கு செய்ய வேண்டிய ஒழுங்கான மரியாதை சொல்லி கொடுக்கல. ஒழுங்கான வழியை சொல்லி கொடுக்காட்டி என்ன பண்ணுவான்? மரியாதைங்கிற பேர்ல தப்பு தான் பண்ணுவான். முறையா வயசு கல்யாணம் பண்ணி வச்சா விசாரம் பண்ண மாட்டான். கல்யாணம் பண்ணாட்டி என்ன பண்ணுவான்? விசாரம் பண்ணுவான். அட நல்லவர்களை எப்படி மதிக்கணும்னு ஆலிம்கள் சொல்லி கொடுக்கல. நாங்க நல்லவர்களை உங்களை குறை சொல்ல சொல்லல, மகான்களை திட்ட சொல்லல. மகான்களை மதிக்கணும். எப்படி மதிக்கணும்? மார்க்கம் சொல்லி தருது. அப்படி மதிங்க, உங்களுக்கு அல்லாஹ் கேள்வி கேட்க மாட்டான். மதிச்சா அதுக்கு பரிசு தருவான், மதிச்சா அதுக்கு கூலி தருவான், மதிச்சா அதுக்கு ஒரு சவாபு தருவான். அல்லாஹ் நல்லடியார்களை மதிக்கணும். எப்படி மதிக்கணும்? அது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி தர்றாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தர்றாங்க. நான் உங்களுக்காக வேண்டி இந்த மார்க்கத்தை கொண்டு வந்தேன், பிரச்சாரம் பண்ணினேன், அடி வாங்கினேன், உத வாங்கினேன், ஊரை விட்டு விரட்டப்பட்டேன், பல போர்க்களங்களை சந்திச்சேன், பலவிதமான துன்பங்களுக்கு ஆளானேன், என்னுடைய மொத்த லைஃபையும் உங்களுக்கு அர்ப்பணிச்சுக்கிட்டேன். இவ்வளவு செஞ்ச நான் உங்களிடத்திலிருந்து ஒன்றை எதிர்பார்க்கிறேன். நம்மள்ட்ட எதிர்பார்க்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மள்ட்ட என்ன எதிர்பார்க்கிறாங்களோ அதுக்கு மேலே நம்ம இன்னொருத்தர் கொடுத்துட முடியாது. அவங்க உங்கள்ட்ட என்ன எதிர்பார்த்தாங்க? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திட்ட எதிர்பார்த்தது என்ன? ஸலவாத் தான் எதிர்பார்த்தாங்க. என்ன எதிர்பார்த்தாங்க? ஸலவாத். மன் ஸல்லா அலைஹி ஸலாத்தன் வாஹிதத்தன் ஸல்லல்லாஹு அலைஹி பிஹா அஸ்ரா.
யார் ஒருவன் என் மீது ஒரு தடவை ஸலவாத்து சொல்கிறானோ அவருக்கு அல்லாஹ் 10 முறை அருள் புரிகிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு முஹப்பத் இருந்தால் அவர்களுக்கு நீங்க என்ன செய்யணும்? ஸலவாத்து சொல்லணும். எவ்வளவு சொல்லணும்? எவ்வளவும் சொல்லு. 1000 சொல்லு, லட்சம் சொல்லு, கோடி சொல்லு. உன்னுடைய கடமையான வணக்கம், குடும்பத்தை செய்யற கடமையை நீக்கிட்டு எவ்வளவுக்கு டைம் இருக்குதோ அவ்வளவுக்கும் சொல்லு. ஒருத்தர் அப்படி கேட்கிறார் ரசூலுல்லாஹ்ட்ட, நான் எவ்வளவு சொல்ல? எவ்வளவும் சொல்லு. உன்னுடைய தேவைகள் போல எவ்வளவு மிச்சம் இருக்கு அவ்வளவு ஸலவாத்துக்கு சொல்லு. நடக்கும்போது சொல்லு, ஓடும்போது சொல்லு, படுக்கும்போது சொல்லு, உட்கார்ந்து இருக்கும் போது சொல்லு, எப்ப வேண்டாலும் எனக்கா ஸலவாத்து சொல்லு. ஸலவாத்து சொல்வதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறாங்க. இது எல்லாரும் தெரிஞ்சதுதானே. சொல்லிக்கிட்டும் இருக்கிறோம், தொழுகையில வரைக்கும் சொல்றோம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது என்ன செய்யறோம்? தொழுகையில வரைக்கும் ஸலவாத்து சொல்றோம். ஸலவாத்துனா என்ன? அது விளங்கல. ஸலவாத்துனா என்னங்க? ஸலவாத்துனா என்ன? ரசூலுல்லாஹ் கூப்பிட்டு அவங்கள்ட்ட துஆ செய்யற மாதிரி, அவங்கள்ட்ட புள்ள கேட்கிற மாதிரி, அவங்கள்ட்ட விசா கேட்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கான் நம்ம ஆளு. ஸலவாத்துனா என்ன தெரியுமா? ஒவ்வொரு ஸலவாத்துக்கான அர்த்தம் சொல்றேன் பாருங்க. தொழுகையில ஒரு ஸலவாத்து ஓதுறீங்க, அதுக்கு என்ன அர்த்தம்? அல்லாஹும்ம இறைவா, சல்லி நீ அருள் புரிவாயாக, அலா முஹம்மதின் முஹம்மதின் மீது முஹம்மதுக்கு அருள் புரிவாயாக, வ அலா ஆலி முஹம்மதின் முஹம்மதுடைய குடும்பத்தாருக்கு அருள் புரிவாயாக, கமா சல்லைத்த அலா இப்ராஹிம் இப்ராஹிமுக்கு அருள் புரிந்தது போல, வ அலா ஆலி இப்ராஹிம் இப்ராஹிமுடைய குடும்பத்தாருக்கு அருள் புரிந்தது போல முஹம்மதுக்கு அருள் புரிவாயாக. அப்ப ஸலவாத்துனா என்ன? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்காக வேண்டி அல்லாஹ்விடத்துல நாம் செய்யற துஆ, ரசூலிடத்தில் செய்யற துஆ இல்ல. ஸலவாத்து என்று சொல்லிவிட்டு நம்ம யாரை கூப்பிடுறோம்? அல்லாஹும்ம இறைவா, அதான் ஸலவாத். சல்லி அலா முஹம்மதின் முஹம்மதுக்கு நீ அருள் புரிவாயாக, இப்ராஹிமுக்கு அருள் புரிந்த மாதிரி முஹம்மது நபிக்கும் அருள் புரிவாயாக என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்காக வேண்டி நம்ம துஆ செய்கிறோம். அவங்கள்ட்ட துஆ செய்யல, அவங்களுக்காக துஆ செய்கிறோம். அவங்களுக்காக அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறோம். இதுதான் ஸலவாத். ஸலவாத்துனா என்ன தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்காக வேண்டி நாம் அல்லாஹ்விடத்தில் செய்யற துஆ. நான் கேட்கிறேன், நீங்க துஆ செஞ்சு கிரேடு ஏற அளவுக்கு தான் ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்களா? உங்களை மாதிரி என்னைய மாதிரி பாவிகள் வந்து துஆ செஞ்சு அப்படி ரசூலுல்லாஹ்வுக்கு பிரிய நீங்க அருள் புரின்னு கேட்டோன்னு அருள் ஏறிட போகுதா? எதுக்கு இதை கற்றுத் தர்றாங்க தெரியுமா? எதுக்கு இந்த அறிவுரை சொல்லி தர்றாங்க தெரியுமா? இந்த முகபத்துங்கிற பேர்ல ஏறுக்குமான நடந்துராதப்பா, முகமதேன்னு கூப்பிட்டுறாதே, என்கிட்ட பிள்ளைய கேட்டுறாதே, என்கிட்ட ரிஸ்க் கேட்டுறாதே, என்கிட்ட வந்து செல்வத்தை கேட்டுறாதே, என்கிட்ட நோய் தீர்க்க கேட்டுறாதே, என்னை கும்பிட்டுறாதே, எனக்கு நேர்ச்சை பண்ணிடாதே. அப்படிங்கிறதுக்கு தான் என் மேல உனக்கு முகபத் இருக்குதா, எனக்காக நீ அல்லாஹ்விடத்தில் கேள், எனக்காக அல்லாஹ்விடத்தில் கேள். அப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு நாம அல்லாஹ்ட்ட கேட்கணும்னா மற்ற பெரியார்கள் நிலைமை என்ன? அவங்களுக்கும் அல்லாஹ்ட்ட கேளுங்க. அப்துல் கார் ஜிலானி மேல பிரியம் இருக்கா உங்களுக்கு? இருந்தா என்ன செய்யணும்? யா அல்லாஹ், அப்துல் கார் ஜிலானி பாவத்தை மன்னிச்சிரு, அவருக்கு பெரிய தர்ஜாவை கொடு, அவருக்கு நல்ல ரசூலுல்லாஹ்வுக்கு கேட்கறீங்க இல்லங்க, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதுன்னு கேட்கறீங்க. அதே மாதிரி ஸல்லல்லாஹு அலா முஹம்மதுங்கறீங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? ஸல்லல்லாஹு அல்லாஹ் அருள் புரிவானாக, அலா முஹம்மதின் முஹம்மதுக்கு அருள் புரிவானாக, அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம் வ பாரிக் அலைஹிங்கறீங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? அல்லாஹும்ம இறைவா, சல்லி அருள் புரிவாயாக, ஓ சல்லி ஈரேற்றம் அளிப்பாயாக, ஓ பாரிக்கு பரக்கத் செய்வாயாக அலைஹி அவருக்கு. அதுவும் துஆ தான். நீங்க எந்த ஸலவாத்தை எடுத்து பாருங்க, ஸலவாத்து பூரா எப்படி இருக்கும்? நீங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்காக வேண்டி அல்லாஹ்ட்ட செய்யற பிரார்த்தனையா இருக்கும். அப்ப நீங்க முஹம்மது முஹிதீன் அப்துல் கார் ஜிலானி மேல உங்களுக்கு பிரியம் இருந்தால், உங்களுக்கு நேசம் இருந்தால், உங்களுக்கு பாசம் இருந்தா கையேந்துங்க. அவர்கிட்ட இல்ல, அல்லாஹ்விடத்துல அவருக்காக கையேந்துங்க. இதுதான் ஒரு மூமின் செய்ய வேண்டிய கடமை. இதை செஞ்சுக்கிட்டோம். நீங்க எந்த சாகுல மீது மேல பிரியம் இருக்கா செய்யுங்க, ஏர்வாடி இப்ராஹிம் சாஹிப் மேல பிரியம் இருக்கா செய்யுங்க, எல்லா மூமினுக்கும் செய்யுங்க. குர்ஆன்ல அல்லாஹ் அப்படி அல்லாஹ் கட்டுத்தரான். ரப்பனா ஃபிர் லனா ஒலி இஹ்வானின் அல்லதீன சபகூனா பில் ஈமான், இறைவா எங்களை மன்னிப்பாயாக, எங்களுக்கு முன்னால் ஈமானோடு மரணித்தார்களே அவர்களை மன்னிப்பாயாக. இப்படி அல்லாஹ் சொல்லித் தர்றான். எனவே நல்லடியார்களே, அப்துல் கார் ஜிலானியா இருக்கட்டும், வேற மகான்களா இருக்கட்டும், சஹாபாக்களா இருக்கட்டும், நபிமார்களா இருக்கட்டும், நபிமார்களே சிறந்தவரான மதிக்கப்படுகிற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கட்டும், அவங்களுக்காக வேண்டி நாம அல்லாஹ்ட்ட கேட்கணுமே தவிர அவங்கள்ட்ட கேட்டக்கூடாது. ஆக அப்துல் கார் ஜிலானியுடைய வாழ்க்கை வரலாறை நீங்க அறிஞ்சிக்கிறதா இருந்தா அவருக்கு வரலாறு நூல் உண்மை கிடையாது. அவருடைய அறிவுரைகள் தான் நம்மள்ட்ட இருக்குது, அவர் செஞ்ச போதனைகள் தான் இருக்குது. அந்த போதனைகள் என்ன சாராம்சம்? குர்ஆன் படி நடங்க, ரசூலுல்லாஹ் சொன்னபடி நடங்க.
இதை நம்ம கடைபிடிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா அதான் அவருக்கு செய்யற சரியான நன்றி கடன். அவருடைய வரலாறு நீங்க தெரியறதுக்கு பதிலா குர்ஆன் ஹதீஸ்ல என்ன இருக்குன்னு பாருங்க. இப்படி எல்லாம் நடந்தாருன்னு சொல்லுங்க, அது வரலாறு. அப்துல் காதர் ஜிலானியா நல்லா தொழுவாரு சொல்லுங்க, வரலாறு. ஏன்னா அவரே அப்படி போதிச்சிருக்காரு. அப்துல் காதர் ஜிலானியா நோன்பு வைப்பாருன்னு சொல்லுங்க, ஓகே. அப்துல் காதர் ஜிலானியா ஜக்காத்து கொடுப்பாருன்னு சொல்லுங்க. அப்துல் காதர் ஜிலானியா பொய் சொல்ல மாட்டாருன்னு சொல்லுங்க. அப்துல் காதர் ஜிலானியா மோசடி செய்ய மாட்டாருன்னு சொல்லுங்க. குர்ஆன்லயும் நபி வழியிலும் இருக்கிறதெல்லாம் அவர் செய்தார்னு சொன்னால் அது புகழ். குர்ஆன் ஹதீஸுக்கு மாத்தமா ஏறுக்குமாறா நடந்தார்னு சொன்னா அவ்வளவு பொய் என்பதை புரிந்து கொண்டு அந்த நல்லடியார்களை மதித்து நடக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். திருக்குர்ஆன் தமிழாக்கம் தயாராகிவிட்டது. 8வது பதிப்பு. அனைவருக்கும் புரியும் எளிய நடை, தேவைப்படும் வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்கள், கலை சொற்களின் விளக்கங்கள், திருக்குர்ஆன் எவ்வாறு அருளப்பட்டது, எவ்வாறு தொகுக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விளக்கம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் இன்று வரை குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட வரலாறு, திருக்குர்ஆன் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான ஆதாரங்கள், முந்தைய பதிப்புகளை விட மெருகூட்டப்பட்ட செய்திகள், கூடுதலான பக்கங்கள், அழகிய வடிவமைப்பு, உயர்தரமான பைண்டிங். விலை ரூபாய் 300 மட்டுமே. வெளியீடு மோன் பப்ளிகேஷன்ஸ், நம்பர் 83/3, மூர் தெரு, மண்ணடி, சென்னை 1. போன் 65690810.